நம்ம கூடவே இருக்க ஒரு கடவுள் மாதிரியே தோணும் முருகரை பார்க்கும் போது. ரொம்ப ஜாலியா பேசுற மாதிரி. சரி, நண்பனுக்கு தான் தெரியும் எல்லா பலவீனமும் நல்லது எல்லாமே தெரியும். முருகன் வந்து நண்பன், எல்லாமே தெரியும். முருகர்கிட்ட வந்து ஆரோக்கியத்தை தான் முருகர் வழிபட்ட எல்லா சித்தர்கள் விஷயங்களும் ஆரோக்கியம் தான். காஞ்சிபுரம் ஏகாபரேஸ்வரர் போயிருந்தேன். ரொம்பலாம் குளிக்க முடியல, தண்ணி மட்டும் ஊற்றிட்டு காலை முட்டை வேற சாப்பிட்டேன். அவ்வளோ இருக்கும். நான் கோயிலுக்கு போய் எதிர்பார்க்கல, இன்னும் நடந்துன்னு தெரியல. திடீர்னு என்னை கூட்டு போய் கருவறை கிட்ட நிற்க வச்சிட்டாங்க. அப்புறம் ஒரு சில ட்ரீம்ல வந்து நடராஜரை பத்தி நான் பார்த்தேன். அப்பதான் நான் பாண்டிய நாடை பத்தி உங்கள்கிட்ட சொல்லியிருந்தேன். அப்புறம் எனக்கு ரொம்ப சந்தேகமா இருக்கு, சிவபெருமான் வந்து மனிதனா வாழ்ந்தது பாண்டிய நாடு. இப்போ சிவபக்தர்கள் நிறைய பேரை நான் பார்த்துருக்கேன். சிவனை வணங்குற அளவுக்கு பெருமாளை வணங்க மாட்டாங்க. எனக்கு என்னன்னா, ஏண்டா மனுஷங்கள்ல பார்ஷாலிட்டி ஏற்ற தாழ்வு பார்க்கலாம், கடவுளையே பார்க்குறேன்ற மாதிரி தோணும். ஆக்சுவலாக கரெக்டான விஷயம் தானா? நீங்க எதை மீன் பண்ணி சொல்றீங்க? எப்படி? அதாவது இப்போ நான் வாரத்துக்கு 2 முறை இல்லைன்னா 3 முறை சிவன் பார்க்க போறேன் அப்படின்னா, பெருமாளை மாசத்துக்கு 1 முறை தான் பார்ப்பேன். ஆமாங்க. என்ன சொல்றேன் அப்படின்னா, பெருமாளுக்கு வந்து நீங்க வந்து உண்மையிலே சிவனை அடையிறவங்க வந்து பார்த்தீங்கன்னா வந்து பட்டது போதும், எனக்கு வந்து இதுக்கப்புறம் அதுலேருந்து எனக்கு முத்தி கொடு, எனக்கு நிம்மதியை கொடு, ஆரோக்கியத்தை கொடு, உறக்கத்தை கொடுங்கிறவங்க தான் சிவன்ட்ட அதிகமாக போவாங்க. நிம்மதியை தேடி அதிகமாக ஓடுறவங்க சிவன்ட்ட போவாங்க. அது வந்து ஒரு உச்சக்கட்ட ஞானம். அது சிவங்கிறது உச்சக்கட்ட ஞானம். ஆமா, சுப்ரீம் அப்படிங்கும் போது இது வந்து பார்த்தீங்கன்னா வந்து பெருமாளை பொறுத்த வரைக்கும் நிகழ்காலத்தில் தேவைக்காக போவாங்க. நான் வந்து கமிட்மெண்ட் வச்சுட்டேன், என் குழந்தைங்க இப்படி இருக்குதுங்க, படிக்க வைக்கணும், வழி இல்லாமல் இருக்குன்னு சொல்லி வேற வழி இல்லாமல் போய் நிற்பாங்க அவர்கிட்ட. ஆனால் பெருமாவோட அருள்கள் நமக்கு வேணும். உலகத்தில் வந்து நீ ஆரோக்கியமாக இருக்கிறதுக்கு அவர் அருள்கள் வேணும். ஆனால் இன்னொரு வேணும்னா, பெருமாள் வந்து குசும்புக்காரர், உங்களுக்கு நல்லாவே தெரியும். ஓகேங்களா? அவர் சிரிச்சுக்கிட்டு லீலையில பண்ணுவார். என்னைக்கு வந்து மகாபாரத கிருஷ்ணர் வந்து எங்களுக்கு வந்து பண்ணி விட்டுருக்காரு, எல்லா வேலையும் பார்த்து விடுவார். அப்போ அவருக்கு எல்லாமே தெரியும், இந்தா வச்சுக்கோ, இதான் பண்ண போய் பண்ணுப்போ அப்படின்னு. எல்லாம் வந்து இங்கே தான் நிற்பாங்கன்னு தெரியும் அவருக்கு. இங்கே அதனால ஒரு விஷயத்த வந்து எல்லாத்தையும் கொடுப்பாரு, எல்லாம் பண்ணுவார். அனுபவத்தை கொடுக்கறது, ஒரு மனிதனா வாழ எல்லா பக்குவத்தையும் கொடுக்கறது பெருமாள். அது ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்க ஒரு பெருமாள். என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, பெருமாள்கிட்ட நீங்கள் கேளுங்க. ஒரு அத்தியாவசியமாக தேவையில்லாத விஷயத்த கேட்கக்கூடாது. என்ன, நம்ம இந்த வாழ்க்கைக்கு தேவையாக கேட்கணும். தேவையான விஷயத்த அவர் போய் பிடுங்கணும் அப்படின்னா கொடுத்துருவாரு. நிற்கிறது வந்து இவர்கிட்ட நிற்கணும், சிவன் கிட்ட. ஆமாம், தெரியாமல் பண்ணிட்டாங்க, என்னை முத்தி கொடு, காப்பாற்று அப்படின்னு சொல்லி நிற்கணும். அப்போ இவங்களுக்கும் பல வித்தியாசங்கள் இருக்குது. அப்போனா கார்த்தி, நான் ஒன்று புரிஞ்சது உங்களோட பேச்சில இருந்து, மனுஷனா பிறந்து வாழ்க்கையோட முதற் பாதியில நீ பெருமாளை பிடிச்சிக்கோ, கடைசி கிட்ட சிவனை பிடிச்சிக்கோ, அதுதான் கான்செப்ட். ஆனால் முருகர் இருக்காரு பாருங்க, நீங்கள் நினைக்கிற மாதிரி சிவனும் பெருமாளை தாண்டி முருகர் வந்து ரொம்ப மோசமானவர். உள்ளதே வந்து முருகட்ட பெரிய ப்ளஸ் பாயிண்ட் என்ன தெரியுமா? தன் கோவத்தை தானே கண்ட்ரோல் பண்ணிப்பார். சிவனாலையும் முடியாது, காளியாலையும் முடியாது. யாராவது ஒன்று விஷ்ணு போய் காப்பாற்றணும், இல்லை வந்து சிவன் போய் காளி குறுக்கப்படுக்கணும், இல்லை காளி மாதா வந்து சிவனை தடுக்கணும். ஆனால் முருகர் அப்படி கிடையவே கிடையாது. எதாவது படிச்சிருக்கீங்களா? வேலை எடுத்தாருன்னா போய் அடிப்பார், உடப்பார், வந்து உட்காந்துருவார். ஏன்னா அதையும் நம்மள்டையும் பண்ணுவார். நீங்கள் வந்து முருகர்கிட்ட போய் ப்ரே பண்ணுறீங்க அப்படின்னா ரொம்ப நம்ம கவனமாக இருக்கணும். முருகர்கிட்ட போகும்போது மட்டும் ரொம்ப கவனமாக இருக்கும். நிறைய பேர் கார்த்திக் முருகரை பார்த்தா பயமே வரல கார்த்திக், ஏதோ நம்ம கூடவே இருக்க ஒரு கடவுள் மாதிரியே தோணும் முருகரை பார்க்கும் போது. ரொம்ப ஜாலியா பேசுற மாதிரி. சரி, நண்பனுக்கு தான் தெரியும் எல்லா பலவீனமும் நல்லது எல்லாமே தெரியும். முருகன் வந்து நண்பன், எல்லாமே தெரியும். ஆனால் அந்த நண்பன் கெட்டவனா மாறுறது நல்லவனா மாறுறது நம்ம கையில் தான் இருக்கு. நண்பனா எடுத்துட்டு நீ கடைசியில் வந்து குத்த பார்த்தனா, அதில் வந்து முருகன் ரொம்ப தெளிவாக இருப்பார். எல்லாம் கூட இருப்பார், எல்லாம் செய்வார், எல்லாமே பார்த்துப்பார், எல்லாம் பண்ணுவார். ஆனால் கொஞ்சம் புத்தி மாறிச்சுன்னு வச்சுக்கோங்களேன், இவர் மாதிரி திருத்தலாம் மாட்டாங்க, ஐயா மாதிரிலாம் திருத்தலாம் மாட்டாங்க, பெருமை மாதிரிலாம் பார்க்கலாம் மாட்டாங்க, அடிச்சு விடுவார். பாகத்தை எடுத்துருவார், கை எடுத்துருவார், அப்படியே உட்கார உடச்சி அப்படியே உட்கார வைப்பார். ஓகேங்களா? எந்த எதுக்கும் பயப்பட மாட்டார் அவர் முருகர். அதனால் முருகரை பொறுத்த வரைக்கும் என்னன்னா, நிறைய பேர் வந்து உங்களுக்கு வந்து உள்ள அவர்கிட்ட சரணடைஞ்சு முருகான்னு போய் நல்லது பண்ணால் பெட்ரு. ஆனால் சிவபெருமான மாதிரிலாம் டெஸ்டிங் கொடுத்து உன்னை வந்து பஞ்சத்தில் போட்டு வாட விட்டு இதெல்லாம் பண்ணவே மாட்டார். ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டாக அடிச்சுட்டு போயிட்டே இருப்பார். நீ பண்ணது தப்பு, பனிஷ்மெண்ட் பண்ணு போயிடுவார். அதனால் முருகட்டை வந்து சிவன்ட்ட ஐக்கியமாக முன்னாடி ஈஸியாக ஐக்கியமாக இல்லை. இப்போ நிறைய பேர் நான் பார்க்குறேன் ஈஸ்வர் என்ன பண்ணுவாங்கன்னா, பண்ணுற பாவலாம் பண்ணுவான், இல்லீகலாக நிறைய விஷயங்கள் பண்ணுவான், அதில் சம்பாரிச்சிருவான், அதில் சொகுசு பயங்கரமாக இருப்பான். இதெல்லாம் பண்ணிவிட்டு முருகர் கோயிலாக பார்த்து தேடி போவான். ஃபார் எக்ஸாம்பிள் திருச்செந்தூருக்கு அது போல் அதிகமான நாட்கள் போய் நான் பார்த்துருக்கேன். அங்கே போயிட்டு 2-3 நாளைக்கு யாசகம் வாங்குவாங்க. கேட்டால் கர்மாவை நான் போக்குறேன், முருகரை நான் மன்னிப்பார்னு நினைக்கிறாங்க. தெரியாமல் பண்ண தப்பு தானே மன்னிப்பலாம். இது போல விஷயம் நான் சொல்ல மாட்டேன் பாருங்க. பிறப்புக்கு முன்னாடி ஒரு கர்மா இருக்குங்க. பிறப்புக்கு முன்னாடி கர்மானா நம்மளோட சிந்தனையாலையும் எண்ணத்தாலையும் செயல்களாலையும் ஒரு கர்மம் உருவாகும். ஓகேங்களா? அந்த தப்பு செய்யும் போதே நீங்கள் உணர்ந்துட்டீங்க அப்படின்னா அந்த கர்மாவுக்கு மன்னிப்பு உண்டு. நான் வந்து
எல்லாத்தையும் செஞ்சுட்டு இங்கே வந்து மனிதர்கள்ட்ட மன்னிப்பு கேட்காம, மனிதர்களை இங்கே மன்னிப்பு வாங்காமல் இறைவன்ட்ட மன்னிப்பு நீங்கள் வாங்க முடியாது. ஓகே, இதை தெளிவாக புரிஞ்சுக்கணும் எல்லாருமே. இப்போ கார்த்தியை உங்களை வந்து நான் டேமேஜ் பண்ணுறேன், பாய்ஸ் பண்ணுறேன் அப்படின்னா உங்கள்கிட்ட சரணடைஞ்சு மன்னிப்பு வாங்கி மனசார விடைப்பட்டால் மட்டும்தான் இறைவன்ட்ட மன்னிப்பு கிடைக்கும். ஓகே, நீங்கள் எல்லாம் பண்ணிவிட்டு ஊரெல்லாம் ஏமாற்றிட்டு எல்லாரையும் வந்து கஷ்டப்படுறத வச்சுட்டு நீ இறைவன்ட்ட வந்து மண்டி போட்டு என்ன பண்ணாலும் உன்னால் பாதிக்கப்பட்டவங்க என்ன எங்கே போய் நிற்பாங்க? ஏன்னா இப்போ எல்லாரும் அதுக்கு பரிகாரம் பண்ணிட்டு இருக்காங்க சுற்றி. அதுக்கு ஒரு கும்பல் பயங்கரமாக ஆட்டையை போட்டுட்டு இருக்கு. நான் அதுக்கு தான் இந்த கேள்வியை தெளிவாக கேட்குறேன் உங்ககிட்ட. இல்லை, என்ன கேட்டால் பரிகாரத்தோட நீங்கள் செய்கிற புண்ணியங்களுக்கு தான் பவர் அதிகம். நீங்கள் வந்து இறைவனுக்கு வந்து நீ பண்ண கெட்டதுக்கு வேணால் தண்டிக்கிறதுக்கு இருக்கு, நீ பண்ண கடலில் நல்லதுக்கு தண்டிக்கிறதுக்கு உரிமையே கிடையாது. அதனால் நீ வந்து ஒரு பாகம் வந்து ரொம்ப தப்பு பண்ணிட்ட அப்படின்னா இன்னொரு பாகத்தை வந்து நிறைய நல்லது பண்ண ஆரம்பிச்சிடணும். நிறைய நல்லது பண்ணணும், இயற்கைக்கு நல்லது பண்ணணும், மரங்கொடி வைக்கணும், தண்ணி ஊற்றணும், இயற்கையை காக்கணும், முடிஞ்ச அளவுக்கு அந்த இது வயசானவங்களுக்கு செய்கிறது, பிராணிகளுக்கு செய்கிறது நிறைய செஞ்சு ஆரம்பிச்சிட்டிங்க அப்படின்னா உங்களோட எண்ணமும் உங்களோட மனசு சுத்தமாக இறைவனை வந்து மன்னிக்க ஆரம்பிச்சிருவார். வா, சூப்பர் மேட்டர் சொன்னீங்க. இதில் என்னென்னா, இப்போ நீங்கள் உங்ககிட்ட ஒரு மணி நேரம் உட்காந்து ஒருத்தர் பேசினா முருகப்பெருமானை விட அதிகமாக சிவனை பற்றி தான் பேசுவீங்க. அது உங்கள் கூட பழகிற எல்லாருக்குமே நல்லா தெரியும். உங்கள் பேரே பார்த்தீங்கன்னா கார்த்திக் ஈஸ்வரன். முருகரே வச்சிருக்கீங்க, பேர்லேயே சிவபெருமானே வச்சிருக்கீங்க. நம்ம சிவகார்த்திகேயன் இருக்கார்ல, கிட்டத்தட்ட அது மாதிரி தான் தலைகீழாக வருதுங்க. உங்களுக்கு பேர் வச்சாங்களே, யார் வச்சா அந்த பேரை? அப்பாவுக்கு வந்து முருகரை பிடிக்கும், அம்மாவுக்கு சிவனை பிடிக்கும் நினைச்சேன். ஸோ 2 பேர் சேர்ந்து இந்த பேர் வச்சுட்டாங்க. சேர்ந்து தான் வச்சாங்க. ஆனால் உங்களுக்கு இப்போ இந்த 2 கடவுள் சார்ந்தும் ஈக்குவலாக பிடிக்கல, கரெக்டா? சிவன் அளவுக்கு முருகர் கிடையாதுன்னு நினைக்கிறீங்க, எதுக்காக? சிவனுக்கு முருகர் கிடையாது அப்படின்னா சிவன் வந்து நொந்து சேரணும். முருகர் அந்த அளவுக்கு விட மாட்டாரு. ஓ, முருகர் தான் நீங்க பெருசா கும்பிடணும். அது வந்து நம்மளோட எக்ஸ்பீரியன்ஸ் பேஸ் பண்ணிருக்கு. நீ வந்து சிவனை அடையிறவங்க வந்து பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய ஒரு கடினமான இழப்புகளை சந்திச்சிருப்பாங்க. சிவன் கிட்ட போறதுக்கு இழப்புகளை ரொம்ப சந்திச்சிருப்பாங்க. அவங்களே உட்காந்துருவாங்க, ஏன் நடக்குது? அவங்களே ஒரு கட்டத்துக்கு அப்புறம் சரணடைஞ்சிருவாங்க. நான் இங்கே பாரு, என் கை கட்டி போட்டுருக்கு, நான் எதுவுமே செய்யலை, ஆனால் நடக்குது அப்படிங்கிறவங்க வந்து சிவனை அடைவாங்க. ஆனால் முருகர்கிட்ட இருக்கிறவங்க வந்து அவ்வளோ சீக்கிரத்தில் ஒரு விஷயத்தை இழக்க மாட்டாங்க. நல்லா ஒரு சில பேர் இருந்திருப்பாங்க, ஒரு சில நல்லா போயிட்டு இருப்பாங்க, டக்குனு தான் நடந்திருக்கும், அப்போ போய் முருகர்கிட்ட நிற்பாங்க, இன்ஸ்டண்ட்டாக சொல்யூஷன் கிடைக்கும். நீங்கள் சிவன் ரொம்ப டைம் எடுப்பார். ஓ, ஆனால் நிரந்தரமான தீர்வாக கொடுத்துருவார். அதாவது சித்த மருத்துவம் அலோபதி மருத்துவம் மாதிரி தான். இது போட்டா உடனே சரியாகும், அது போட்டா சரியாகும், பட் கொஞ்சம் டைம். ஆனால் நீங்கள் அலோபதி மட்டும் சொல்றீங்க தெரியுமா, அது போட்டால் சரியாகும், அதுக்கப்புறம் மெயின்டைன் பண்ணணும். இவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அந்த நேரத்தில் மட்டும் இப்படி இருப்பாங்க. எனக்கு பொண்ணை பொறுத்த வரைக்கும் அப்படின்னா நான் வந்து முருகட்ட போய் டெய்லி போய் நின்று விளக்கு போட்டு அப்படின்னாங்க. எனக்கு உண்மையிலேயே புரியலை. நான் டெய்லியுமே மந்திரம் சொல்கிறேன், தியானம் பண்ணுறேன், என்னோட சேவையை கரெக்டாக செய்கிறேன். அப்போ அதுக்கப்புறம் கோயில்களுக்கு போய் அது பழங்கள் கிடைக்கணுமாங்கிறத தாண்டி நம்ம சும்மா எதுக்கு அவங்களை டிஸ்டர்ப் பண்ணணும் நம்ம? ஆனால் நிறைய பேர் பழக்கமாக வச்சிருக்காங்க கார்த்திக், தினமும் கோயிலுக்கு போகிறது. கேட்டால் போயிட்டு நாங்கள் எனர்ஜியெல்லாம் கிரகிச்சிட்டு வரோம் அப்படின்வாங்க. இல்லை, அது பண்ணவே முடியாதுங்க நம்மளால. ஆனால் டெய்லி போகலாமா? டெய்லி போயிட்டு வணக்கம் வச்சுட்டு வரலாம், டிஸ்டர்ப்லாம் பண்ணவே கூடாது. டிஸ்டர்ப் பண்ணி எதை டெய்லி கும்புற கடவுள் யார் தெரியுமா உங்களுக்கு? விநாயகர். டெய்லி அவர் கும்பிடலாம். டெய்லி கும்போது விநாயகர், சூரியர், விநாயகர், அப்புறம் வந்து சிவபெருமான் வீட்டில் வந்து நீங்கள் அபிஷேகம் பண்ணலாம். மற்ற கடவுளை எந்த கடவுளுமே போய் சும்மா நோடவே கூடாது. ஓகேங்களா? இன்னொரு நான் சொல்லிக்கிறேங்க, நிறைய விஷயத்த வந்து பார்த்தீங்கன்னா இந்த நல்லா புரிஞ்சுக்கோங்க. இந்த மாதிரி இந்த கெட்ட எண்ணங்கள் பிடிச்சவங்க கெட்ட விஷயத்த போயிட்டு பண்ணுறது, கெட்ட விஷயத்தை தூண்டி விடுறது, இவரை அழிக்கணும் ஓக்கணும் எண்ணத்தில் பண்ணுறாங்க தெரியுமா, அவங்கள வந்து மிகப்பெரிய துன்பத்தில் கொண்டு போய் இயற்கையை விட்டுரும், இயற்கையால் காப்பாற்ற விட முடியாது. ஆனால் கார்த்திக், இப்போ உங்களுக்கே மனசை தொட்டு சொல்லுங்கள், நல்லா மக்களை ஏமாற்றி காசு அடிக்கிறவன், மக்கள் வயிற்றுல வச்சு சம்பாதிக்கிறவன் நல்லா தானே வாழ்ந்துட்டு இருக்காங்க எங்கேயும். நீங்கள் ரொம்ப ரொம்ப தப்பான கணக்கு போடுறீங்க. அது வந்து நீண்ட காலம் நினைக்காது. இப்போ நல்லா புரிஞ்சுக்கோங்க, இந்த சனி பகவான் வந்து இந்த மாதிரி ஆட்களை வச்சு தான் அவங்க அனுபவத்தை கொடுப்பார். அப்போங்களா? இப்போ நல்ல அனுபவத்தை கொடுக்குறாரா? இப்போ என்னன்னா அவனுக்கு சனி இப்போ இருக்காது. ஓகேங்களா? சனி பிடிக்கல. அப்போ உங்களுக்கு சனி பிடிச்சிருக்கு அப்படின்னா இவன் மூலியமாக தான் இந்த கர்மா உங்களுக்கு பாஸ் ஆகி உங்களை டீச் பண்ணி உங்கள் கர்மா வெளியே போகும். நாளைக்கு நீங்கள் வந்து என்ன பண்ணுவீங்கன்னா இதில் வந்து பாடத்தை கற்றுக்கிட்டு நீங்கள் வெளியே போயிடுவீங்க. அவன் என்ன பண்ணுவானா, அவன் பண்ண பாவத்துக்கு அடுத்த சுழற்சி வரும்போது அவன் படுவான். அதில் கொஞ்சம் பட்டவன் பிரச்சனை இல்லை, அதிகமாக பண்ணுறவன் என்ன பண்ணுவானா மிகப்பெரிய துன்பத்தை சந்தித்து ஏதாவது பாகத்தை இழந்துருவான் உடம்புல. ஓ, எது சுற்றி அந்த பாகம் இழப்பிலே வரீங்களே, அதுதான் கேபிட்டல் பனிஷ்மெண்ட்டாக இருக்கா என்ன? ஒன்று பணமாக போகணும், பணமாக போச்சுன்னா கர்மா போயிடும். அது வந்து நல்ல ஒரு ஃப்ரீக்வன்சி இருந்தால், இல்லை அப்படின்னா உறுப்பாக போயிடும். கை கால் இழக்கிறது கண்டிப்பாக போயிடும். அது வந்து இன்னொரு கான்செப்ட் என்ன பார்த்தீங்கன்னா வந்து நம்ம நல்லது செய்கிறோம், போகிறது வரும், புண்ணியங்கள்லாம் வந்து சேருது தெரியுமா, இது எல்லாமே வந்து உங்களோட உழைப்பால் வர்றது எல்லாமே பணம் தான். அந்த பணத்தை எப்படி சம்பாதிக்கிறது தான் இருக்குது.
நல்லது பண்ணி சம்பாதிக்கிறேன், கெட்டது பண்ணி சம்பாதிக்கிறேன். ஆமாம். நான் நல்லது பண்ணி சம்பாதிச்சு காசு சேர்த்து வச்சிங்க அப்படின்னா நாளைக்கு கண்டம் வருது அப்படின்னா இரவே என்ன பண்ணுவார் அப்படின்னா அந்த பணத்தை மட்டும் பிடிங்கிடுவார். உடம்புல கொஞ்சம் சேஃபா வச்சிருப்பாப்ல. சேஃபா வச்சிருவாரு. நீ பாவத்தை பண்ணி சம்பாரிச்ச அப்படின்னா எதுக்கு அந்த காசையும் முழுங்குவார் அதையும் முழுங்குவார். அதாவது உடம்புல அவயம் போயிடுச்சுன்னா காசு இருந்தால் பிரோஜனம். பாகம் போகணும்னா டிசீஸாக ஏற்படும், முடக்கி போடும், அப்புறம் வந்து ஏதாவது நடக்கும். இப்போ சுகர் வந்து கால் எடுத்துடுறாங்க ஒரு சில பேருக்கு, கை இதுவாயிருது. ஆனா கார்த்திக் இதுக்காக அவங்க எல்லாம் பாவம் பண்ணாங்கன்னு சொல்லிட முடியாது. நல்ல நான் சொல்றது மீனிங் என்ன மீனிங் அப்படின்னா இந்த மாதிரி உணர்ந்து போவாங்க. நான் பண்ண பாத்துக்கு மாதிரி ஆயிடுச்சே, அந்த வார்த்தை வரைதான் காரணமோ. ஓகே ஓகே ஓகே, நான் பண்ண பார்த்து இப்படி ஆயிட்டனே, பண்ண பார்த்து முடக்கி போட்டனே அப்படின்னு வாயில வரும். அவங்கள சொல்றேன் நான் பொதுவா பொதுமக்களுக்கு வர்றது நான் தப்பா சொல்ல வரல. பொதுமக்களுக்கு இது மாதிரி வருதுங்கிறது வேற. நல்லா ஊரெல்லாம் தின்னுபிட்டு நல்லா கொழுப்பு உடம்பை ஏற்றிக்கிட்டு பண்ணுறது இவெல்லாம் பண்ண அவங்க சொல்லுவாங்க நான் பண்ண பார்த்துக்கு மாதிரி பண்ணிட்டேன் எனக்கு இப்படி ஆகிட்டாங்க அப்படின்னு. நல்லா புரிஞ்சுக்கோங்க, ஒரு வியாதி வந்து நீ தனிமையாக இருந்து சாகிறதுக்கும் ஒரு வியாதி வந்து 4 பேர் இருந்து காப்பாற்றி உன்னை பார்த்துக்கிறதுக்கு வித்தியாசம் இருக்குது. புண்ணிய மனங்களுக்கு வந்து 4 பேர் கூட வந்து காப்பாற்றுவாங்க, வழி நடத்துவாங்க. ஆனால் பாவம் யாருமே இருக்க மாட்டா, கை விட்டு போயிடுவாங்க. அந்த எண்ணங்கள் சுற்றி உங்களுக்கு இருக்காது. எண்ணங்கள் தானே அவங்களுக்கு கூட நிற்குது. இப்போ நீங்கள் ஹெல்ப் பண்ணுறீங்க, சுற்றி 4 பேர் இருக்கிறாங்க அப்படின்னா என் பாவம்ப்பா நான் வந்து சாப்பிட வாங்கி தரேன், எனக்கு ஃபோன் பண்ணுங்க நான் அதை வாங்கிட்டு வந்து தரேன் அப்படின்னு சொல்கிறாங்க. பாவம் பண்ணவனுக்கு சாப்பிட்டேன் எனக்கு என்ன அவ்வளோதான். அதுதான் சொல்ல வரேன். அந்த எண்ணங்களில் தான் வந்து சுற்றி கதிரொலிகள் வேலை செய்யுது. ஸோ அதனால் இந்த விஷயத்தை வந்து நாங்கள் பார்க்கும்போது நல்லா சொல்கிறேன், இப்போ இருக்க ஜென்ரேஷன்ஸு பீப்புள் சொல்கிறேன், தேவையில்லாத உங்கள் மணியை வந்து தேவை விஷயத்துக்கு கொண்டே கொடுக்காதீங்க. ஸோ அதனால் வந்து இந்த கர்மாவை வந்து நீ கரெக்டாக நீ ஹேண்டில் பண்ணிட்டாலே உங்களுக்கு தேவையில்லாத கஷ்டங்கள் வராது. அதே சமயத்தை சொல்கிறேன், நம்மளோட ஆசைகள்னால நிறைய பாவத்தை பண்ணுவோம். அந்த ஆசைகளை வந்து டே பை டே நம்ம கண்ட்ரோல் பண்ணிட்டே வரணும். நான் உண்மையாக சொல்கிறேன், நிறைய ரிஷிகள் ஞானிகள் மத போதகர்களாக சொல்லுவாங்க ஆசைகளை குறைங்க, இருதய துடிப்பை கம்மி பண்ணுங்க அப்படிம்பாங்க. அதாவது சுவாசிக்கிறதே ரொம்ப ஆமாம், ஆசைகள் அதிகமாக இருக்கவங்களுக்கு எமோஷனல்ஸ் அதிகமாக இருக்கும், தாட் ப்ராசஸ் அதிகமாக இருக்கும், தேவையில்லாத விஷயங்கள் அப்படியே ஓடிக்கிட்டே இருக்கும். இப்போ நாங்கள் சில பேர் யோகாவில் பயங்கரமாக இருக்க ஆட்கள்கிட்ட பேசியிருக்கோம். அவங்கள சில பேர் சொல்கிற விஷயம் என்னென்னா, எந்த அளவுக்கு நீ பொறுமையாக மூச்சு விடுறியோ அந்த அளவுக்கு உனக்கு ஆயில் எக்ஸ்பேண்ட் ஆகும்னு சொல்லுவாங்க. அதுவும் நீ எடுக்கிற மூச்சு அடி வயிற்றுல போயிட்டு வர மாதிரி ரிலாக்ஸாக பண்ணுப்பா, அதுதான் கிட்டத்தட்ட யோகா. நீ கண்ணை திறந்துட்டு பண்ணுற மாதிரி இதை பண்ணால் உனக்கு இதுமாதிரி நடக்கும்னு சொல்கிறாங்களே, இது நீங்கள் ட்ரை பண்ணியிருக்கீங்களா? இட்ஸ் ட்ரூ. நீங்களும் நம்புறீங்க தாராளமா? ஆமாம், அதான் ரொம்ப கோவமாக இருக்கு. ஆனால் கார்த்திக் உங்களுக்கே தெரியும், இப்போ நம்மளுக்கு இருக்கிற ஒர்க் டென்ஷனில் நீங்கள் அதுமாரி ஸ்லோவாக தாட் ப்ராசஸே இருக்காது. இல்லை கார்த்திக் ப்ரோ, நான் என்ன சொல்கிறேன்னா, என்ன கேட்டிங்க அப்படின்னா எனக்கு பெருசாக ஆசைலாம் இல்லை ப்ரோ. எனக்கு வந்து கமிட்மெண்ட் கம்மி தான் ப்ரோ. அதனால் நான் வந்து என்னோட கமிட்மெண்ட் வந்த மாதிரி தான் என்னோடய விஷயத்தை நான் வந்து ஹேண்டில் பண்ணணும். நீங்கள் வந்து தேவையான விஷயங்களை வந்து இப்போ உங்களோட கண்ணை மூடி உட்காந்தோம்னா ஒருத்தனுக்கு பயம் இருக்கக்கூடாது, கவலை இருக்கக்கூடாது, ரொம்ப இருக்கக்கூடாது. இரண்டுமே அதிகமாக இருந்தால் எப்படி நீங்கள் வந்து ப்ரீத்திங்கை ஸ்லோ பண்ண முடியும்? ஸ்பீடாக தான் ஓடிட்டு இருக்கோம். ஸோ அப்போ நீங்கள் வந்து ஆசைகளை விடணும், அன்வான்ட் கமிட்மெண்ட்ஸை விடணும். விட்டுட்டு இருக்க போது தான் நீங்கள் அதை மாதிரி பண்ண முடியும். இல்லைனா வாய்ப்பே இல்லை. 100% முடியவே முடியாது. ஊரெல்லாம் கடன் வாங்கி வச்சுக்கிட்டு தேவையில்லாத 4 பேரை ஏமாற்றி வச்சுக்கிட்டு ஏதாவது இல்லாத விஷயத்த பண்ணிட்டு நீங்கள் வந்து உங்களோட ஆசைக்காக நான் வந்து பந்தாக்காக வாழ்கிறேங்கிற பேரில் காசெல்லாம் வந்து கடன் வாங்கி வச்சுட்டு பண்ணிட்டு இருக்கும்போது எப்படி அவங்களால வந்து பிரீத்திங் கண்ட்ரோல் பண்ண முடியும்? இப்போ தமிழ்நாட்டை எடுத்துக்கிட்டிங்கன்னா சிவபெருமான் பெயர்கள் இருக்குல்ல, அதை வைக்கிறத காட்டிலும் முருகப்பெருமான் பெயர்கள் நிறைய வைப்பாங்க. உதாரணத்துக்கு நம்ம நடிகர் சிவகுமாருக்கு அவர் வீட்டை எடுத்துக்கங்க, அவர் பேர் சிவகுமார், 2 பசங்க பேர், ஒருத்தர் பேர் கார்த்தின்னு ஒரு பேர் சரவணன், நம்ம சூர்யா சாரோட பேர் சரவணன். இப்படி குடும்பத்தில் இருக்க எல்லாருக்குமே முருகர் பேரை வைப்பாங்க. இந்த அளவுக்கு கனெக்ட் நம்ம தமிழர்களுக்கு இருக்குல்ல, இதை பற்றி என்னன்னா முருகர் வந்து ஒரு வாழ்க்கையை வாழ்ந்தார், கல்யாணம் பண்ணார், ஒரு போர் வீரனாக இருந்தார், மக்களுக்கு சேவை செஞ்சார், ஒரு கிங்காக இருந்திருக்காரு, ஒரு எல்லா விதமாக இருந்திருக்காரு, உலகத்தை உருவாக்கியிருக்காரு. அப்படி ஞானமும் பெற்றார் அப்படிங்கும்போது அது மாதிரி நம்ம பிள்ளைங்களும் வரணுங்கிறதுக்காக வச்சது தான். சிவபெருமான் பேரை வச்சு இதில் யாரும் வைக்க மாட்டாங்க. வச்சாலுமே அதில் வந்து ஒரு சில கான்செப்ட் பேரை மட்டும் தான் வைப்பாங்க. ஈஸ்வரன்னு வைக்க மாட்டாங்க, ஈஸ்வரன்னு வைக்க மாட்டாங்க, சிவன்னு வைக்க மாட்டாங்க. ஏன்னா ஒரு சில வேர்ட்ஸை வந்து சொல்ல மாட்டாங்க. ஏன்னா அதோட சிவன்ற பேரு சிவான்னு மாத்திடுறாங்க. சிவன்னு வைக்க மாட்டாங்க. ஏன்னா சிவு வைப்பாங்க. அது மாதிரி வந்து அவன் அப்படிங்கிறது அவனை டேரக்டாக இன்ட்ராக்ட் பண்ணுற மாதிரி அது. ஓகே 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 ஓகேவா? இப்போ வந்து உங்கள் ஃபுல் நேம் ஆஃப் நேம் கூப்பிட்டா எப்படி? நம்மளுக்கு செல்லமாக கூப்பிட்டா ஓகேன்ற மாதிரி இருக்கும். இருக்குமா? அது ஃபுல் நேமாக கூப்பிட்டா அதுக்கு ஒரு வைப் இருக்குல்ல, உரிமை இருக்குல்ல, மரியாதையா ஒரு மாதிரி கம்பீரமா இருக்கும். இப்போ என் பேர் கார்த்திகேஸ்வரன் இருக்கு, ஈஸ்வரன் கூப்பிடுறாங்க, கார்த்திகேஸ்வர் இங்கே வாங்க அப்படிங்கும்போது எனக்கு டிஃப்ரெண்டாக ஃபீல் ஆகும். ஃபுல் நேம் சொல்லி கூப்பிடுறாங்களே அப்படிங்கும்போது அந்த இடத்துல வந்து 2 வித்தியாசங்கள் இருக்குது. அப்போது வந்து அந்த நேமை வந்து கொஞ்சம் டிஸ்கனெக்ட் பண்ணி விடுவாங்க. அந்த இடத்துல வந்து அது ஃப்ரீக்வன்சி இன்ட்ராக்ட் பண்ணுற மாதிரி இருக்குது, அதில் பயப்படுவாங்க. ஓகே, முருகர் பேர்னா நல்லா எனக்கு உண்மையிலே சொல்லுவாங்க, உன்னை ஈஸ்வரன் கூப்பிட்டதுனாலவே நீ வந்து இது மாதிரி ஒன்று இழுத்துட்டு போயிடுச்சு
அது கூட நான் நம்புறேன்னு நினைக்கிறேன்னு வச்சுக்கோங்களேன். நம்ம அதிகமாக எந்த பேரை அதிகமாக ப்ரொனன்சியேஷன் பண்ணணும் இருக்கு. வீட்டில் பார்த்துப்பாங்க, பிடிச்ச மாதிரி ஒரு பேர் வந்து இதில் வச்சிருப்பாங்க, ஆனால் கூப்பிடுறது வேற பேராக கூப்பிடுவாங்க. ஓகே ஓகே. அடுத்து ஈஸ்வர், இந்த சித்தர்கள், இப்போ நம்ம முருகப்பெருமான் எடுத்துக்கிட்டாலும் சரி, சிவபெருமான் எடுத்துக்கிட்டாலும் சரி, 2 பேரும் கனெக்ட் பண்ணுற ஒரு பாயிண்ட் பார்த்தீங்கன்னா சித்தர்கள். அது என்னமோ தெரியல, சித்தர்கள்னாலே சொல்லி வச்ச மாதிரி அவங்க 2 பேர் தான் வழிபடுறவங்களா இருக்காங்க. ஆனால் ரொம்ப சிம்பிளுங்க. முருகருங்கிறது கூடுங்க, சிவங்கிறது ஆத்மாங்க. இந்த கூடை வந்து பத்திரமா பார்த்துக்கிறது ஆத்மா தாங்க. இந்த ஆத்மா வந்து பத்திரமா வச்சுக்கிறது கூடுங்க. புரிஞ்சிச்சா உங்களுக்கு? ஒன்றும் இல்லாமல் ஒன்றும் இல்லை கிடையாதுங்க. சிம்பிள். முருகர்கிட்ட வந்து ஆரோக்கியத்தை தான் முருகர் வழிபட்ட எல்லா சித்தர்கள் ரிஷிகளும் ஆரோக்கியம் தான். சிவனை கும்பிட்ட எல்லாருமே என்ன பண்ணா, பாவம் பண்ணாமல் இப்படி வாழ்றது, தர்மம் எப்படி பண்ணணும், உன்னோட எண்ணத்தை எப்படி கண்ட்ரோல் பண்ணணும், எண்ணங்களுக்கு வலிமை எவ்வளோ இருக்குது, இந்த எண்ணங்கள் வேலை செஞ்சாதான் இந்த கூட்டுக்கு ஒழுங்கான வேலை இருக்குது, இந்த சிப்பை ஒழுங்காக வச்சுக்கோ, அப்போ தான் இந்த டிவைஸ் ஒழுங்காக வேலை செய்யும். இந்த சிப்பை வந்து சிவன் கொடுத்தது, இந்த இந்த உறுப்பை கொடுத்தது முருகர். எனக்கு அது ஜிம் சாமியார்கிட்ட பேசுகிற மாதிரி இருக்குது, ஜிம் சித்தர்கிட்ட. இப்போ வெரி சிம்பிள். இந்த காற்று தான் வந்து இந்த ஆத்மா. இந்த பஞ்சபூத சக்தியை வந்து இந்த கூட்டுக்கு நான் கொடுத்துருக்குறேன். முருகனாக இருந்து உலகத்தை காப்பாற்று. அவ்வளோதான், சிம்பிள். ஓகே. உங்களுக்கு சித்தர் அனுபவம் எதனா கிடைச்சிருக்கா? சித்தரை பார்த்துருக்கேங்க. என்ன அசால்ட்டாக சொல்கிறீங்க அதை பற்றி? சித்தரை வந்து இல்லை, நான் ஆரம்பத்தில் சொல்லிடுறேன், நம்பிக்கை இருக்கு எனக்கு, அதனால் ஓப்பனாக இந்த விஷயத்தை கேட்குறேன். நீங்கள் இந்த வீடியோ பார்க்குறவங்களுக்கு நம்பிக்கை இருந்தால், கேலி கிண்டல் பண்ணாமல் இருந்தால் நீங்கள் இதை தாராளமாக பார்க்கலாம். நான் அனுபவத்தை சொல்கிறேன். எனக்கு வந்து இந்த மாதிரி இந்த ஃபேக்காக என்னை பிரபலப்படுத்திக்கணும் எண்ணமே அப்படி நான் என்ன செய்கிறேன்னா, எனக்கு வந்து இந்த ஸ்பாட்டை யூஸ் பண்ணிக்கிற அவசியமே கிடையாது. ஏன்னா கர்மம் அவ்வளோ நம்பிக்கை இருக்கும், போய் ரொம்ப நம்புறேன். இது எங்கள் அம்மா பார்க்குறேன், அம்மா கூட சொல்லுவாங்க. 2 பேருக்கு நான் பர்சனலாக சொல்லியிருக்கேன். அவங்களுக்கு அனுபவம் இருக்குது இல்லை? அம்மாக்கு நான் சொன்னேன், என்ன நடந்துச்சு நான் சரிவாக சொல்கிறேன். நானும் எங்கள் அம்மாவும் இதை வெளியூர் போயிருக்கோம். வெளியூர் போயிருந்தப்போ நான் ஏதோ ஸ்டக் ஆகிருக்கும். அங்கே ஒருத்தர் வயதானவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னா, ஒரு இடத்துல கூட்டு போகிறாரு. அவர் தமிழ்காராக இருக்கார் நாட்டில். அவர் திங்ஸ் எடுத்து வராரு. என்ன வண்டியில் வர, நீங்கள் நம்பி வாங்க, நான் கொண்டு போய் ஒரு இடத்துல விட்றேன்னு சொல்லி கூட்டு போகிறாரு. வண்டி வீல் பிரச்சனை சரி பண்ணி உட்காந்துலாம் ஆனால் எங்கள் அம்மாவும் போகிறோம். இறக்கி வர்றாரு. இந்த திங்ஸை இறக்கி கீழே வைப்பான்னு சொல்கிறாரு. நானும் திங்ஸ் இறக்கி வச்சுட்டு பார்க்குறேன், அவரை காணோம். அந்த கனவு ரொம்ப ரொம்ப ரியலாக இருந்தது. இந்த கனவு எனக்கு ஞாபகம் வந்தது காலையில் கட்ட கனவு, ஈவினிங் தான் ஞாபகம் வந்தது. இது என்ன புதுசாக இருக்கு? ஆமாங்க, ஈவினிங் தூங்கி இருந்தப்போ ஞாபகம் வந்தது எனக்கு. இது நம்ம என்னமோ ஒன்று பார்த்தோமே அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ என்ன நினச்சி அப்படின்னா, அந்த திங்ஸ் எடுத்து வைக்கிற அது ஒரு அந்த அவர் வந்து என்ன பண்ணிடுறாரு அப்படின்னா, மாயமாக மறைஞ்சிடுறாரு. அப்போ அங்கே இருக்க குருமார்கள், அங்கே இருக்க எல்லாரும் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, முஸ்லீம்ஸில் வந்து அந்த இஸ்மில்லா சொல்கிறாங்க, என்னடா அது ஒன்றுமே புரியலையே, என்ன முஸ்லீம். நானும் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, நம்ம ஓ நம சிவாயன்னு சொல்லிட்டு நான் வேண்டிக்கிறேன், கையெழுத்து என்னடா நடக்குதுன்னு சொல்லிட்டு. அப்புறம் பார்த்தோம்னா ஒரு பாயை தான், அவர் பாயை தான் கூப்பிடுறாங்க. பாயா உள்ளே போனவர் ஒரு சாதுவாக வெளில வர்றார். அந்த சவத்துக்குள்ளேருந்து வெளியே வர்றாரு. கனவுல நடந்ததா? கனவுல நடந்தது. சவத்துக்குள்ளேருந்து வெளியே வந்து அப்படியே நிற்கிறாரு. நின்ன உடனேயே அவர் மேலே ஒரு ஸ்மெல் எனக்கு ஃபீல் ஆகுது. அந்த ஸ்மெல் ஃபுல்லாக எனக்கு சரண்டர் ஆகுது. அப்போ வந்து என்கிட்ட என்ன பண்ணுறாரு அப்படின்னா, உனக்கு என்ன வேணும்னு கேட்குறாரு. யூனிவர்ஸ் வந்து டெஸ்ட் பண்ணுது. யூனிவர்ஸ் வந்து ஒரு சித்தனை ஒரு ஆத்மாவை அனுப்பி உன்னோட எண்ணங்களை டெஸ்ட் பண்ணதுக்கு அப்போ நான் ப்ரூஃப் அப்போ நினச்சேன். அப்போ எனக்குள்ள உண்மையான கோரிக்கை ஒன்று இருக்குது. அந்த கோரிக்கை அதில் சொல்லவே முடியாது. அதை கரெக்டாக நான் அவர்கிட்ட சொல்கிறேன். அவர் கரெக்டாக சிரிச்சுக்கிட்டே வந்துருமா அப்படிங்கிறத ஃபீல் பண்ணுறாரு. அவர்கிட்ட வாட தெரியுது, ஃபீல் பண்ணுறேன். ஃபீல் பண்ணி முடித்தோடனேயே அப்போ தான் தெரியுது அவர் வந்து பாபான்னு கூப்பிட்றாங்க. சாய்பாபா சொல்கிறீங்களா? பாபா. நான் பார்த்தது பாபா கனவுல. ஆமாம், அவரு இஸ்லாமியர். அவரோட ஸ்டோரியில் கிட்டத்தட்ட இப்படி வரும். அப்போ தான் நான் எனக்கு வந்து பாபாவோட ஃபாலோவர் நான் கிடையாது. ஒரு ஆரம்பத்தில் அப்படி இருந்திருக்கேன். சென்னை வந்தப்போ சாப்பிட கஷ்டப்படுற நேரத்தில் வேலைக்கிழமை போய் பாபா கோயிலில் சாப்பாடு எடுத்துருவாங்க. அதான் நமக்கு தெரியும். உண்மையாக தானே, அப்போ தானே போயிருக்கோம் எல்லாரும். அப்புறமே தானே பாபாவோட உட்காந்து போய் தொட்டு கும்பிட்டு வருவோம், பிஸ்கட்லாம் கொடுப்பாங்க, சாப்பிடுவோம், எல்லாம் பண்ணுவோம். அப்போ அந்த டைமில் அப்புறம் தான் எனக்கு வந்து அம்மா சொன்னாங்க, வந்தது பாபா உனக்கு பாபா தான் வந்திருக்காரு. ஆனால் அவரும் ஒரு இது மாதிரி நல்ல எண்ணங்களை கொண்டவர் தான். இது மாதிரி சேவைகள் செய்வார். அவர்கிட்ட நல்ல ஸ்பெஷல் பவர் இருக்குது அப்படி சொல்லிட்டு. அப்போ தான் நான் ஃபீல் பண்ணேன், நான் பார்த்தது பாபாங்கிறத நான் ஃபீல் பண்ணேன். இது மாதிரி ட்ரீமில் வந்ததே கிடையாது. ஆனால் உங்களுக்கு மேக்ஸிமம் நடக்கிற அற்புதங்கள்லாம் ட்ரீமில் தான் நடக்குது. உங்களுக்கு ட்ரீம் நடக்குது. ஒரு வாட்டி நான் வந்து லைவ்லேயும் பார்த்துருக்கேன். என்னன்னா நான் போயிட்டு இருந்தேன், சும்மா நான் மேனிஃபெஸ்டிங் பண்ணேன். அது போல் ஒரு சித்தராக இருந்தால் என்கிட்ட வந்து இந்த ஜூஸ் கேட்பாரு அப்படின்னு நினச்சேன். அப்படி பார்க்குறேன், கரெக்டாக போனவர் அங்கேருந்து வந்தார், இந்த கரும்பு ஜூஸ் வாங்கினாரு, குடிச்சாரு, போயிட்டே இருந்தார். என்னடா இது அதிசயமாக இருக்கு. நான் அப்படியே முடித்தேன், ஓ அப்படின்னு சொல்லிட்டு. பாபா மந்திரம் மாதிரிலாம் இருக்குது. நான் இதெல்லாம் நான் இங்கே பாருங்க உண்மையை சொல்கிறேங்க. எனக்கு வந்து உண்மையிலே
நான் ரொம்ப துன்பப்பட்டு கஷ்டப்பட்டு அந்த இடத்துக்கு வந்தேன் சொல்லி யா யா எவ்வளோ வேதனைப்பட்டேன் அப்படின்னு. அப்போ என் மனசு ஃபுல்லாக எப்படி திரும்ப இருந்தது, எனக்கு வேற எண்ணங்களே கிடையாதுங்க. இப்போ கார்த்தி நல்லா இருந்தா இவர் நல்லா இருந்தா இவர் நல்லா, அதெல்லாம் திங்கிங்கே கிடையாதுங்க. என் கூட வந்தாலும் மேலெல்லாம் பண்ண எனக்கு அதை பற்றி எதுவுமே எனக்கு சிந்தனையே கிடையாது. ஒரு சூழ்நிலை நிலையில இருக்கீங்க. எனக்கு என்னை பற்றி மட்டும் தான் எனக்கு கவலை. நம்ம நல்லா வரணும், நம்ம நிம்மதியாக இருக்கணும், நல்லா தூங்கணும், சாப்பிடணும், நம்ம நாளைக்கு வரணும். இப்படி தான் என்னோட எண்ணங்கள் ஃபுல்லாக இப்படி தான் என் மேலே தான் அதிகமாக இருந்தது. அப்படிங்கும்போது நான் நினைக்கிறேன், மேனிஃபெஸ்டிங் பண்ணி நினைக்கிறேன், போகிறவர் நம்மள்ட்ட வந்து ஜூஸ் வாங்கி குடிப்பாரோ, அவரை சித்திரா இருப்பாரோ அப்படின்னு. இப்படி திரும்பி பார்க்குறேன், அங்கேயே வராரு, வாங்கி குடிச்சிட்டு போயிட்டுருக்காரு. எங்கே மேடவாக்கம், அந்த மேடவாக்கம் கிடையாது, அந்த ஆதம்பாக்கம் அந்த ரோடு இது போகும் தெரியுமா, அந்த மடிப்பாக்கம் லைன், அந்த பிரிட்ஜ் மாதிரி போட்டு பூங்கா மாதிரி இருக்குது தெரியுமா, அங்கே பக்கம் கரும்பு ஜூஸ்லாம் வித்துட்டு இருப்பாங்க தெரியுமா, அந்த லைன் இன்னும் எனக்கு ஞாபகம் இருக்குது. அவர் உங்களை பார்த்தாரா? பார்த்தாரு, வந்தார், என்ன அவனு கேட்டேன், இப்படி கை காமிச்சாரு, ஜூஸ் வாங்கி குடித்தேன், அப்படியே குடிச்சிட்டு அப்படியே போயிட்டார். நீங்கள் மனசில் நினச்சது அப்படியே வந்தார். என்ன கார்த்திக் இது பயங்கரமாக இருக்கு. வந்தாருங்க. அப்போ தான் நான் ஃபீல் பண்ணேன், உங்ககிட்ட ஸ்பெஷல் எனர்ஜி இருக்குங்கிறத நான் ஃபீல் பண்ணேன். நான் நிறைய பேரை ஹெல்ப் பண்ணியிருக்கேன், நிறைய பேருக்கு வந்து எண்ணத்தால் ஹெல்ப் பண்ணியிருக்கேன். அதாவது நீ மற்றவங்களுக்கு உதவி பண்ணாலே கடவுள் உன்னை தேடி வந்துருவாங்க. உதவிங்கிறது காசு பணத்தாலாம் கிடையவே கிடையாது. மனசார தாட்ஸ், வேர்ட்ஸ், மனசார பண்றது, அதுதான் இயற்கை சம்மந்தப்பட்டது. பணம் காசு வந்து யாருன்னா கொடுக்கலாம், ஆனால் அந்த வேர்ட்ஸையும் தன்னம்பிக்கையும், என்னை பற்றி உங்களால் ஒரு நாள் நினைக்க முடியுமா? நல்லதா நினைக்க முடியுமா? கஷ்டம் தான். என்னால் முடியும். நான் பட்டிருக்கேன், நான் கஷ்டப்பட்டிருக்கேன். அப்போது அந்த வழியை நீ சொல்லும் போதே எனக்கு ஓடிக்கிட்டே இருக்கும், அந்த மனுஷன் அதை படக்கூடாது, நம்ம சரியாகணும் அப்படின்னு சொல்லி. வழியை புரிஞ்சவன் இன்னொருத்தர் வழியை கொடுக்கவே முடியாது, வரவே வராது. ஸோ இதெல்லாம் நான் டெஸ்ட் பண்ணது இதெல்லாம். ஓகே. ஆனால் நிறைய இடத்துல சொல்லுவாங்க கார்த்திக், இப்போ திருவண்ணாமலை போறீங்கனாலே அங்கே சுற்றி நிறைய பேர் நடப்பாங்க, அதில் சாமியார்கள் மாதிரி யார் இருந்தாலும் மக்கள் சார பேர் காலில் விழுவாங்க. அவங்களுக்கு என்னன்னா செல்ஃபிஷ்னஸ் தான், எனக்கு பாவம் கரைச்சி நம்பிக்கை தான் பண்ணுறது. அதெல்லாம் சரி நினைக்கிறீங்களா நீங்கள்? இல்லைங்க, நான் என்னமோ சொல்கிறேன், சிம்பிளாக சொல்கிறேன். அதாவது கோயிலுக்கு மூலவரை பார்க்க போயிட்டு மற்ற எல்லார் காலையும் விழுந்துட்டு போகலாமா நீங்கள்? இல்லை, பண்ணக்கூடாதுங்க. நான் இது வரைக்கும் அது மாதிரிலாம் எனக்கு நான் பார்த்தது கிடையாது, கேள்விப்பட்டதும் கிடையாது. பெத்தவன் காலில் விழுந்துருக்கலாம், நம்ம குரு காலில் விழுகலாம், அப்புறம் வயதில் வந்து ரொம்ப மூத்து நல்ல இடத்துல இருந்தவங்க காலில் விழுகலாம். நல்லா வயசானவங்க வந்து கல்யாணம் காவி போட்டிருக்காங்கன்ற ஒரே காரணத்துக்கு அப்படிலாம் பண்ணக்கூடாது. இந்த 80 கல்யாணம் பண்ணவங்க, 90 கல்யாணம் பண்ணவங்க, ரொம்ப வயதாகி 100 வயசு கடந்த வாழ்க்கையை முழுமையாக பார்த்தவங்க, அவங்க காலில் விழுகலாம். அது வந்து பெரிய பிளெஸிங்ஸு, நமக்கு எந்த உணர்வு வரும். ஓகே. எனக்கு இன்னும் புரியல கார்த்திக், இப்போ அவங்களுமே ஆட்களோட கையை தூக்க சொல்லி நம்ம நெத்திக்கிட்ட வச்சு ஆசீர்வாதம் வாங்கிக்கலாம், ஆனால் நம்ம மேக்ஸிமம் அதை பண்ணுறது இல்லை, வளைஞ்சு அவங்களோட காலை தொடுறோம். கட்ட அது முடியாது. உண்மையிலே அருள் கிடைக்கணும்னா அவன் கை வந்து நம்ம மேலே படும். ஆமாம், குடிஞ்சதுக்கு அப்புறம் தூக்கி விட கைப்படும், அவ்வளோ அதிகபட்சம் கைப்படும். ஒருத்தரோட போயிட்டு இருக்காரு, உங்க தம்பி கூப்பிட்டு மேலே கை வைக்கிறான்னு வச்சுக்கோங்களேன், அதுதான் பிளெஸிங்ஸ். ஓகே. சாது உன்னை கூப்பிட்டு என்ன சாப்பாடு கொடு அப்படின்னு கேட்டா சரி. நான் பாபாவை டெஸ்டிங் எனக்கு பண்ணாருங்க. நான் வந்து சும்மா போயிட்டு இருந்தேன், பாபா கும்பிட்டு போயிட்டு இருந்தேன். என்ன பண்ணிட்டாரு, கையில் வந்து பிரசாதத்தை கொடுத்துட்டாங்க, சாம்பார் சாதம். நம்ம டயட்டே, ஐயோ இந்த சாம்பார் சாதத்தை என்ன பண்ணுறது பாபா தெரிஞ்சு பட்டியே அப்படின்னு சொல்லிட்டு அவுட்டர் நான் பேசக்கூடிய நான் இருக்கிறேன், எல்லாம் பேச முடியாத நான் ஃபீல் பண்ணிட்டேன். பாபா இப்படி பண்ணிட்டேன், என்ன பண்ணுறது தெரியல எனக்கு. அவர் முகம் சிரிச்ச மாதிரியே இருக்குமா, சரி என்ன பண்ணிட்டு திரியிறேன். நான் என்ன பண்ணுறது, அம்மா கிட்ட, அம்மா உன்னை யாரும் வாங்கிட்டு சொன்னேன் வீட்டுக்கு, யார் சாப்பிடுவாத, நைட் ஆச்சு அப்படின்னு திட்டுவான்னு சொல்லிட்டு நானும் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, அப்போ என்ன பண்ணுறேன், இந்த பிரசாதத்தை யார் தானமாக ஏற்றுப்பா? சாப்பாடு இல்லாதவங்க, ரோட்டில் இருக்கவங்க யாராவது. 11 மணிக்கு எங்கே போய் தேடி கொடுப்பேன். இப்போது பெரிய ட்விஸ்ட் என்னன்னா, அந்த சாப்பாடை எடுத்துகிட்டு போய் செருப்பை கழட்டிட்டு துப்புரவு பணியாளர் இருக்காங்க பாருங்க, அவங்கள்ட்ட போகிறேன். என்னப்பா அப்படிங்க, நான் சொன்னேன் நைட்லாம் வேலை செய்கிறீங்க, உங்களுக்கு பசிக்கும், இந்த அன்னத்தை வீணாக்க வேணாம்னு சொல்லி கொடுக்குறேன். 2 நிமிஷம் எல்லாமே சைலண்ட்டு, 4 பேர் 5 பேர் சைலண்ட்டு. கொடுப்பேன், வாங்கிக்கிறேன், வாங்கிட்டாங்க, எதுவுமே சொல்லலை அவங்க. அப்போ அந்த வார்த்தைக்கு எவ்வளோ வலிமை இருக்கு பாருங்க. இது பெரிய விஷயம் கார்த்திக், ஒருத்தவங்க கொடுக்கும்போது சந்தேகிக்காம வாங்குறதே பெரிய விஷயம். நான் மனசை உருகி சொன்னேன், அம்மா நான் கொட்ட மனசு வரல, கோயிலில் கொடுத்தாங்க, நான் சாப்பிட முடியாது, இதை கொட்ட வேணாம், நீங்கள் பசிக்கும் போது சாப்பிடுங்க பகிர்ந்துக்கு அப்படின்னு சொல்லி மனசார கொடுத்தேன், வாங்கிட்டாங்க. இது 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 ஏன் வாங்கிட்டாங்க, ஏன் நடந்தது? நான் பாடி சும்மா போயிட்டு பாபாவுக்கு கும்பிட்டு பார்த்தா கை நீட்டி கும்பிட்டு நிற்கிறேன், கையில் பிரசாதத்தை கொடுத்துட்டாங்க, என்ன பண்ணுறது? நான் அது உங்களுக்கானது இல்லை, அவங்களுக்கானது. அது வந்து டெஸ்ட் பண்ணுறீங்க, அந்த உனக்கு சாப்பாடு மேலே மரியாதை வந்து எவ்வளோ இருக்குது, இதெல்லாம் டெஸ்ட் பண்ண தான் யூனிவர்ஸ் ஒன்று கொடுக்க போகுதுன்னு அர்த்தம். கார்த்திக், இப்போ நிறைய கோயில் போயிருப்பீங்க, ஃபார் எக்ஸாம்பிள் இவ்வளோ காலகட்டத்தில் எத்தனை கோயில்களுக்கு போயிருப்பீங்க முதல்ல ஒட்டு மொத்தமாக?
போயிருப்போம், 50 கோயில்கிட்ட போயிருக்கலாம். 50 கோயில், அதில் மேக்ஸிமம் சிவன் கோயில் தான் பெரும்பாலும் இருக்க போதா? மோஸ்ட்டாக சிவன் கோயில் தான் இருக்கும். இது வரைக்கும் நீங்க போயிட்டு வந்த இந்த கோயில்கள்லயே இந்த ஒரு கோயிலுக்கு நான் போறப்ப நடந்த அனுபவம் மட்டும் மறக்கவே முடியாதுன்னு எதை சொல்லுவீங்க, உஜ்ஜயினியை தாண்டி? இதுதான் அந்த ஒசூர் போனானே, அதை தாண்டி அது 2 எக்ஸ்பீரியன்ஸ் சொல்லிட்டீங்க, வேற ஏதாவது எக்ஸ்பீரியன்ஸ்? வேற எக்ஸ்பீரியன்ஸ் வந்து கொஞ்சம் உத்தரகோசமங்கை. உத்தரகோசமங்கை. ஓ, இதை சொல்ல மாட்டேன், ஐயோ இதை சொல்றதுக்கு கில்ட்டாக தான் இருக்கு. ஏன்னா வந்து காஞ்சிபுரம் ஏகாம்பரேஸ்வரர் போயிருந்தேன். சரி, சூப்பர். போயிருந்தேன், காலை எழுந்துட்டு ரொம்பலாம் குளிக்க முடியல, தண்ணி மட்டும் ஊற்றிட்டு ஃப்ரெஷ்ஷாக போயிட்டு ஜிம் ஓப்பனிங்லாம் முடிஞ்சிருச்சு. நான் ஏகாம்பரேஸ்வரரை பார்க்கணுமேனு சொல்லிட்டு ஒழுங்கா காலைல முட்டை வேற சாப்பிட்டேன். நானும் வேறு காலைல சாப்பிடாம இருக்க நான் கோயிலுக்கு போய் எதிர்பார்க்கல. சரின்னு வந்துட்டேன். இன்னும் நடந்துன்னு தெரில, திடீர்னு என்னை கூப்பிட்டு போய் கருவறை கிட்ட நிற்க வச்சிட்டாங்க ஏகாம்பரேஸ்வரர். முட்டை சாப்பிட்டோம். அப்போ தான் நினச்சேன், இதுக்கு நான் இவரை பார்க்க நினைக்கவே இல்லையே. அவர் நினைச்சிட்டாரு, அவர் பார்க்க நினைக்கவே இல்லை. எப்படி போய் நின்று, அது பஞ்சபூத ஸ்தலமாச்சு, அது எப்படி ஏகாம்பரேஸ்வரர் போய் நான் நின்னேன்? எப்படி அந்த சிலையை நான் பார்த்தேன், அவர் மேலே அந்த இந்த ஸ்மெல்லு வருது பாருங்க, புழுகு அப்ளை பண்ணியிருப்பாங்க மேலே, இந்த புணுங்குன்னு அப்ளை பண்ணுவாங்க, வாசனை தூக்கும், அது இழுக்குது, அந்த ஸ்மெல்லு இன்னும் நிற்கிது உடம்புல. அந்த 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 சிலை அந்த சிலையை வேற மாதிரி இருக்கும். ஏகாம்பரேஸ்வரர் சிலை பார்த்துருக்கீங்களா? அது வேற மாதிரி ஒரு டிஃப்ரெண்ட்டான சிலையாக இருக்கும். அது ஒரு கோயில் சிலை வேற மாதிரி இருக்குங்க. சுந்தர சுரேஸ்வரர் போகிறோன்னா சிலை வந்து இவ்வளோ தான் இருக்கும், அடியில் இவ்வளோ தான் இருக்கும், குனிஞ்சு தான் பார்க்கணும். ஓம்காரேஸ்வரனையும் குனிஞ்சு தான் பார்க்கணும். மகாகாலேஸ்வரர் வேற மாதிரி இருக்கும். அதனால மறக்கவே முடியாத சம்பவம் அது. நான் எங்கேயோ போனேன், எங்கேயோ போய் நிப்பாட்டிட்டேன் அப்படின்னு. உத்தரகோசமங்கை சம்பவம். உத்தரகோசமங்கை அதே தான். நாங்கள் போனது வந்து அங்கே ஒரு பரிகாரத்துக்காக போயிருந்தோம். போயிட்டு வரும்போது உத்தரகோசமங்கை பார்க்கும்போது இதே அவ்வளோ கூட்ட நெரிசலில் ரொம்ப ஸ்மார்ட்டாக போய் கிட்ட நின்று உத்தரகோசமங்கை நின்று பார்த்துட்டு வந்தோம். மரகத நடராஜரை வந்து லைஃப்பில் வந்து அன்றைக்கி யாரையும் உள்ளே விட மாட்டேன்னாங்க. அன்றைக்கி நாங்கள் கிட்ட போய் நின்று பார்த்தோம். எல்லா இடத்துலையும் சிவன் கோயில் உங்களுக்கு ஸ்பெஷலாக கிடச்சிருது தரிசனம் பார்த்தோம். அப்புறம் ஒரு சில ட்ரீமில் வந்து நடராஜரை பற்றி நான் பார்த்தேன். அப்போ தான் நான் பாண்டிய நாடை பற்றி உங்களுக்கு சொல்லியிருந்தேன். அப்புறம் எனக்கு ரொம்ப சந்தேகமாக இருக்குது, சிவபெருமானை வந்து மனிதனாக வாழ்ந்தது பாண்டிய நாடு, பாண்டிய அரசனாக வாழ்ந்திருக்காரு. நிறைய பேர் நம்பிக்கை இன்னும் இருக்கு. இன்னமும் பாண்டிய நாட்டில் வந்து சிவபெருமான ஜீன் இங்கே இருக்கு. அப்படி சொல்லிட்டு இருக்கு. எவ்வளோ பெரிய பேரில் வந்தாலும் பாண்டிய நாட்டுக்கு பெருசாக எந்த ஒரு இயற்கையோட அழிவு அங்கே பாண்டிய நாடு பார்க்க மாட்டாங்க, சவுத்தும் பார்க்காது. ஏன்னா நடராஜராக அவர் ஆடினதுமே, மனிதனாக வந்து ஆடினதுமே, ஒரு அரசனாக வந்து இங்கே ஆடினது மட்டும்தான் உங்களுக்கு வந்து அதிகமான வரலாறு வந்து மதுரையில் இருக்குது. இப்போ நீங்கள் ஆழமாக நம்புற விஷயம் சிவனோட ஜெனட்டிக்கு இன்னும் இருக்குது, பாண்டிய நாட்டில் இருக்குது. ஓகே, இப்போ சமகாலத்தில் வாழ்ந்துட்டு இருக்கவங்களே சொல்கிறீங்க? இருக்காங்க. கார்த்திக், இது கொஞ்சம் அதீத கற்பனையா நம்மளுக்கு தெரியுதா, இல்லைன்னா பக்தியோட வெளிப்பாடெல்லாம் கிடையாது. டிஎன்ஏ இருக்கு, அதோட கனெக்ஷன்ஸ் இருக்கு. மதுரை சைடு ஃபுல்லாக சொல்கிறீங்க? இருக்கு. அந்த மதுரை அந்த உத்தரகோசமங்கை, அந்த சிவகங்கை மாவட்டம், அந்த பாண்டிய நாடோட முக்கியமான ஆழமான இடத்துல இன்னும் இருக்கு. ஒரு எங்கே இருக்குன்னா, ஒரு நல்ல ஒரு அந்த கிராமத்து அடிப்படையில் இருக்கக்கூடிய இடத்துல இருக்கு, இன்னமும் இருக்கு. ஓகே, உங்களுக்கு அந்த காட்சிகள்லாம் தென்படுமோ, விஷன்ஸ் வருமோ? விஷன்ஸ் நான் பார்த்ததா நான் சொல்கிறேன். எனக்கு அது ரொம்ப டிஃப்ரெண்ட். அப்போ வந்து நான் உன்னை நோக்கி பயணிப்பேன், வேற ஒரு ட்ரீம் வரும். சப்கான்சியஸில் இல்லாத கார்த்திக், இது வந்து என்னன்னா, நிறைய பேர் நாங்கள் ஸ்பிரிச்சுவலில் பார்த்துருக்கோம், பெருசாக உங்களுக்கு கடவுள் நம்பிக்கை இருக்காது, பட் விஷன்ஸ் அவங்களுக்கு வரும். அடுத்த 2-3 நாள் நடந்து நாங்கள் பார்த்துருக்கோம், அவங்க முன்னாடி சொன்ன விஷயம். ஆமாம், இது வந்து சப்கான்சியஸில் இல்லை, எனக்கு அந்த கண்டென்ட்லேயே கிடையாத விஷயம். எப்படி மதிச்சு எனக்கு தெரில. நான் பார்க்குறேன், அங்கே ஒரு டான்ஸ் ஆடுறாங்க. டான்ஸ் ஆடுறத வந்து மக்கள் வந்து போய் தரிசிக்கிறாங்க. இவர் வந்து ஆடுறதே வந்து ரொம்ப அபூர்வமாக தான் ஆடுவார். அரசே வாயில் வரக்க பிடிக்கும் முழக்கங்கள் எல்லாமே வந்து ஏதோ பெரிய ஐயான்னு கூப்பிடுறாங்க. யார? சிவனை. நீங்கள் அந்த விஷயத்தில் பார்த்த உருவம்? ஆமாம், பெரிய ஐயா. இப்போ பெரிய ஐயான்னு தான் கூப்பிடுறாங்க. பெரிய ஐயான்னு தான் கூப்பிடுறாங்க. சிவனை வந்து ஐயான்னு தான் கூப்பிடுறாங்க. ஐயன் எனக்கு தெரியல. எனக்கு ஐயாங்கிற வேர்டு மட்டும் தான் வருது. பெரியவரை பெரிய ஐயா தான் கூப்பிடுறாங்க சிவனை. நீங்க பார்த்த விஷன்ல கூப்பிடுறாங்க. அப்படி இப்ப இருக்க வாழ்ந்துட்டு இருக்கவங்கள ஒருத்தர் அப்படி பெரிய ஐயாவா இருக்கலாம். ஓ, பெரிய ஐயா ஊர்ல பெரிய தலைக்கட்டு மேபி அது போல கூப்பிடலாம் போல இருக்கு. ஐயா கூப்பிடுறாங்க. பாண்டி முனியுமே நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க. அவரு பாதாளத்துல போய் இருந்து அவர் மக்களுக்கு கோரிக்கை கேட்டு வெளியே வந்து பண்ணாரு. அப்போ வந்து என்னோட குலதெய்வத்தை பற்றி நான் ரிசர்ச் பண்ணும்போது ஒரு மன்னராக இருந்து எல்லாரும் நல்லது பண்ணி இறைவனாக இருக்கார். அப்போ அரசர்கள் அந்த காலத்தில் வந்து மன்னர்கள் அரசர்கள்னு மக்களை சூஸ் பண்ணது எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒரு ஜீசஸை சூஸ் பண்ண மாதிரி தான் பண்ணியிருக்காங்க. இறை தூதர் மாதிரி கிட்டத்தட்ட. ஆமாம், ஓகே, புரியுதா உங்களுக்கு? சிசுலேருந்தே இந்த குழந்தை பிறந்து
இது வந்து நம்ம நல்லது பண்ண போகுது. அதனால தான் அந்த குழந்தை கையில் வந்து அரசன் பட்டத்தை கொடுத்தாங்க. ராஜராஜ சோழன் கதைகள், சோழர்கள் கதை எல்லாத்துலேயுமே வந்து சிசுவை காப்பாற்றினாங்க. இது வளர்ந்தா நாளைக்கு ஆயிரக்கணக்கான மக்களுக்கு நல்லது காப்பாற்றும். செய்யும். ஏன்னா இந்த பக்கம் உள்ள குழந்தைய பிறந்தா மக்கள் ஏற்றுக்க மாட்டாங்க. மக்களுக்கு காமனான மக்கள் ஒரு அரச குடும்பத்திலே வந்தால் அரசனாக பார்ப்பாங்கங்கிற மாதிரி அந்த குழந்தைய வந்து தெய்வமாக பார்த்துருக்காங்க. இங்க அப்படி பாக்குறோம். பட் யூகேல ராயல் ஃபேமிலியில பிறந்தா எத்தனை உலகத்தை அடிமையாக்குன்ற மாதிரி பார்க்க வேண்டியதாயிடுச்சு. நம்மளோட ஆன்மீகம் கல்ச்சர்ஸ் ரூட்லாம் வேற, அவங்களது வேற. நீங்கள் இன்னொன்று நல்லா கவனிச்சுக்கோங்க. சிவனுக்கு மட்டும் நந்தி ஏன் உள்ளே கொண்டு வந்தாங்கிறது நிறைய பேருக்கு ஒரு கேள்வியாக இருக்குது. அது ஒரு வாங்கினாங்க. எப்படி வந்து நந்தி மேலே நான் ஒரு கடவுளாக இருக்கிறேன், எப்படி நந்தி மேலே உட்காந்து நான் வாங்கினமா அந்த ஜீவனை கஷ்டப்படுத்துவேன்? ஓகே. எப்படி வயலுக்கு உழுவெடுக்கிறேன் ஓகேங்களா? ஆனால் உழுவெடுக்கக்கூடிய நந்தி வாங்குறதுக்கு மேலே எப்படி எனக்கு பயணிக்க தோணும்? அது எனக்கு தெரிஞ்சு ஸ்பிரிச்சுவல் கான்செப்ட் வந்து நீங்கள் நிறைய வரலாறு கதைகள் நந்தி உட்கார வச்சு அட்டாக் பண்ணதுக்கு ஒரு வீர செயலாக நீங்கள் படிச்சிருக்கலாம். ஆனால் உண்மையான மகத்துவம் என்னன்னா, அந்த நமக்கு வந்து மனிதன் கூட ரொம்ப கனெக்ட் ஆகி நமக்கு சேவகனாக இருந்தது காளை. நமக்கு ஒரு ஃப்ரெண்டு மாதிரி கிட்டத்தட்ட. அக்ரிகல்ச்சர் ஃபஸ்ட்டு மனிதன் உழுது சாப்பிட்டது காளை. ஏன்னா அது வந்து நம்ம கூட கனெக்ட் ஆகிடுச்சு. அதிக சக்தி கொண்ட ஒரு ஸ்டெமினாவோட ஸ்ட்ரென்த்தோட இருந்த ஒரே மிருகத்தை கண்ட்ரோல் பண்ணது காளை மாடு. இப்போ நீங்கள் சொல்கிறபடி பார்த்தீங்கன்னா விவசாயி பார்த்துருக்கீங்களா? கையில் ஏர் கலப்பை இருக்கும், சிவபெருமானோட திருசூலம், தோற்றம் நல்லா ஆஜானு பாகுவாக 6 பேக்லாம் வச்சுட்டு அப்படி இருப்பாங்க. விவசாயி அப்படி தான் இருப்பார், சிவபெருமான் அப்படி தான் இருப்பார். கூட காளை. ஸோ மாடு இல்லாமல் விவசாயமே கிடையாது. அப்படின்னா சிவபெருமான ஒரு விவசாயி தான் நம்ம கும்பிட்டுக்கிட்டு இருக்கோமா? அதான் சொல்கிறேன் உங்களுக்கு, அப்படி தான் கும்பிட்டுட்டு இருக்கோம் நம்ம. அதை என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, அதை ஆண் பெண் சேரும்போது அதில் வரக்கூடிய சிசுவை வந்து நம்ம வந்து ஒரு நம்ம கையால் படைக்கப்பட்ட ஒரு 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 கிரியேஷன். ஒரு குழந்தை பிறக்குது அப்படின்னா இங்கேருந்து தான் பிறக்குதுங்கிறத வந்து நம்ம தெய்வமாக பார்க்கணும். இந்த இடத்துல தப்பு செஞ்சிடக்கூடாதுங்கிறதுக்காக தான் அந்த மாதிரி ஒரு விஷயத்தை நம்ம ஆரம்பத்தில் உருவாக்கணும். அதுக்கப்புறம் நமக்கு வந்து பணிவாக நம்ம கூட சேவகனாக இருந்து நம்ம கூட ஒரு குடும்பமாக இருந்து பயணிக்கக்கூடியது காளை பசு. ஓகே. இன்னொரு விஷயம் கார்த்திக், இதை நிறைய பேர் டிஸ்கஸ் பண்ண மாட்டாங்க, தயங்குவாங்க. பட் நான் உங்ககிட்ட அதை ஓப்பனாக கேட்குறேன். சினிமா படங்கள்லாம் பார்த்துருக்கீங்களா? ஓகே. இதில் கமல் சாரோட படங்கள்லாம் பார்த்துருப்பீங்க. அவர் ஒரு தீவிரமான வைணவிஸ்ட் மாதிரியே ப்ரொஜெக்ஷன் உள்ளுக்குள்ளே இருக்கும், வெளியில் பார்த்தா பகுத்தறிவாளின்னு சொல்லுவார், கடவுள் நம்பிக்கை இல்லைன்னு. ஆனால் ஒரு படங்கள் நோட் பண்ணி பார்த்தீங்கன்னா தெரியும். இப்போ தசாவதாரத்தில் பிரிட்ஜ் மேலே கீழே விழுறாருன்னா ஒரு லாரி போவோம், ஸ்ரீராமஜன் எழுதியிருக்கும். அந்த லாரியில் படுத்தபடி தான் போகப்பில்ல, ஏதோ பெருமாள் காப்பாற்றிட்டாருன்ற மாதிரி. இதுவே மற்ற படங்கள் பார்த்தீங்கன்னா, இப்போ அன்பே சிவம் பார்த்தீங்கன்னா சங்குன்னு ஒரு நாய்க்கு பேர் வச்சிருப்பாங்க. ஆமாம், சங்குனா சிவனை குறிக்கிறது, நாய்க்கு அந்த பேர் வச்சிருப்பாங்க. இன்னும் சில படங்களில் இந்த பம்மல்கே சம்பந்தம் பார்த்தீங்கன்னா சிவனை பயங்கரமாக கிண்டல் பண்ணியிருப்பாங்க. அந்த காலமாட்டு மேலே இருக்க மாதிரி பிளாடரை எடுக்கணும். அவர் படங்களை நோட் பண்ணி பார்த்தீங்கன்னா பெரும்பாலும் ரொம்ப உன்னதமாகவும் சிவனை ஒரு கலாய்க்கிற விஷயம் மாதிரி காமிச்சிருப்பாரு. ஸோ இதுவரை காலமும் மறைமுகமாக சைவம் வைணவ போர் போயிட்டு இருக்கா என்ன? இல்லை, மறைமுகமாக அவங்களுக்குள்ள வந்து ஒரு டாமினேஷன் இன்றைக்குமே இருக்குதுங்க. ஆனால் இன்னொன்று சொல்கிறேன் கேட்டுக்கோங்களேன். இன்னொரு எடுத்தவங்க பிராமணரே ஒரு விஷயம் சொன்னாருங்க. அது என்ன சொன்னார் அப்படின்னா, பிராமணர்கள் வந்து அந்த இது ஞானத்தையும் அறிவையும் வந்து ஸ்கில்ஸை வந்து இம்ப்ரூவ் பண்ணதும் அந்த ஞான சக்தியை அடைஞ்சதுமே வந்து சைவ சாப்பாடு சாப்பிட்டனால மட்டும்தான் முடியும். அசைவ சாப்பிட்ட சாப்பாடாக இப்போ அசைவம் சாப்பிட்றதுக்கும் சைவ சாப்பிட்றதுக்கும் ஈக்குவல் பண்ணி பார்த்தீங்கன்னா, சைவத்தை ரொம்ப ஃபாலோ பண்ணி போகிறவங்க தான் வந்து சீக்கிரம் வந்து ஞானத்தை அடைவாங்க. ஓகே. ஏன்னா அவங்களுக்கு வந்து இதுதான் மூளைக்கு வந்து வேலை அதிகம். எது கம்மியாக கொடுக்கும்? அசைவமா சைவமா? கம்மியாக கொடுத்து சைவம் தான் கொடுக்கும். அப்போது ஸ்பிரிச்சுவல் கனெக்ட் ஆகணும், ஞானத்தை அதிகப்படுத்தணும், மெமரியை இன்க்ரீஸ் பண்ணணும்னா வயிறு பாகம் ஒழுங்காக இருக்கணுமா, இருக்கக்கூடாதா? அது ஓகே கார்த்தி, பட் எனக்கு என்ன இங்கே ஒரு புரிதல் கேளுங்க. இதில் வந்து வைணவம் எல்லாம் பிரியுதா? அந்த ஒரு பிரிவினையை அவங்க உள்ளே எடுத்துகிட்டு வரும்போதே ஒரு சில தெய்வத்துக்குமே ஒரு சில கோட்பாடை வச்சாங்க. நாங்கள் இப்படி தான் நாங்கள் ஃபாலோ பண்ணி போவோம். உணவுக்கு எப்படி இந்த கோட்பாடை உள்ளே வச்சாங்களோ அதே மாதிரியே வந்து வழங்குற தெய்வத்துக்கும் ஒரு கோட்பாடை வச்சு தான் அவங்க வந்து சிவனுக்கு விஷ்ணுங்கிறத பிரித்தாங்க. ஏன்னா இவங்க சொல்கிறத பார்த்தீங்கன்னா கர்ம விதிப்படி இருக்கும். இவங்க சொல்கிறத பார்த்தீங்கன்னா நாங்கள் தான் வந்து ஒரு சில விஷயத்த வந்து ரூல் பண்ணுறோம், வேதம் தான் சொல்லுது அப்படிம்பாங்க. இவங்க என்ன சொல்லுவாங்கன்னா, நீ வேதம்லாம் சொல்லலை, வேதத்தை கொடுத்ததே இவன் தான் கொடுத்தான் அப்படிம்பாங்க. அந்த வேதத்தை எழுதுனது யாரு? மீனிங் அந்த வேதத்தை மந்திரத்தை எழுதுனது யாரு? யார் எழுதியிருப்பா? இதுக்கு முன்னாடி அவங்களோட அடியாராக இருந்தவங்க எழுதியிருப்பாங்க. ஓகே. அப்போ இந்த உருவாக்கத்தை கொண்டு வந்ததே வந்து சிவபெருமான் மூலியமாக தான் வந்ததுங்கிறத இவங்க சொல்லுவாங்க. இல்லை இந்த வேதத்து மூலியமா எல்லாமே வந்தது இவங்க சொல்லுவாங்க. அதாவது கிரியேஷனை கும்பிடுறவங்க ஒரு பக்கம், கிரியேட் பண்ணவரை கும்பிடுறவங்க இன்னொரு பக்கம். அவ்வளோதான். இதுதான் இப்போ இருக்க உலகத்தில் பிரிஞ்சிருக்க விஷயம். பிரிஞ்சிருக்கு, வேறு எதுவும் கிடையாது. ஓகே. இதுதான் பல பேரும் இந்த போர் அந்த போர்னு பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அவ்வளோதான். மீனிங் புரிஞ்சா? ஓகே.
இது மாதிரி சின்ன சின்ன பிரிவினால மட்டும் தான் வந்தது. ஆனால் யூனிவர்சல் காட் ஒரு எனர்ஜி தான். ஆனால் எல்லாரும் இந்த பஞ்சபூதம் அவ்வளோ இயற்கை தான் எனர்ஜி கிட்ட ஒன்றுமே இல்லை. இப்போ நீங்கள் இருக்கணும்னா பஞ்சபூதத்தில் என்னதான் சிவனாக இருந்தாலும் பெருமா இருந்தாலும் பஞ்சபூதம் ஒரு பர்மிஷன் கட் பண்ணிச்சுன்னா முடிஞ்சு கதை. எனவே எனக்கு மேலே இவனுக்கு என்ன பர்மிஷன் கொடுக்க முடியாது. என் காற்றை நான் கட் பண்ணுறேன் உனக்கு காலி. இந்த காத்தடிச்ச போய் ஒன்றுமே இல்லை. ஒன்றுமே இல்லை. நான் எனக்கு இடத்துல அவங்க பர்மிஷன் நிற்க முடியாது இனிமேல் தூக்கு அப்படின்னா முடிஞ்சிச்சு. ஸோ அந்த பெர்மிஷன் கொடுக்குறதே வந்து பஞ்சபூதங்கள் தான். அதை தாண்டி எதுவுமே இல்லை, எதுவுமே கிடையாது. இவங்களோட அந்த இந்த பெருமாளுக்கு சக்தியை வந்து நீங்கள் இன்க்ரீஸ் பண்ணுறதே வேதங்கள் வார்த்தைகள் தான். இதே வந்து சிவனுக்கு வந்து அந்த வேத வாக்கு வார்த்தைகள்லாம் எனக்கு தெரிஞ்சு யாரும் பண்ண மாட்டாங்க. தியான நிலை தான். தியான நிலை சூப்பர். ஈஸ்வர், இந்த ஜல்லிக்கட்டு இருக்குல்ல, இதை நிறைய பேர் இப்படி பொருத்தி பார்த்துருப்பானு தெரியல எனக்கு. பட் இருந்தாலும் உங்ககிட்ட கேட்குறேன். ஜல்லிக்கட்டு நம்ம ஒரு தமிழர்களோட பாரம்பரிய வீர விளையாட்டாக பார்த்துட்டு இருக்கோம். ஆனால் சிவபெருமான் கூட இருக்க காளமாடு, ஜல்லிக்கட்டை நாம் பயன்படுத்துறதும் காளமாடு தான். ஸோ ஜல்லிக்கட்டுக்கும் சிவன் வழிபாட்டுக்குமே தொடர்பு இருக்கா என்ன? நான் தான் ஆரம்பத்திலே சொன்னேன், நமக்கு வந்து ஏர் ஓட்டி உழுவது எல்லாம் வந்தது எல்லாமே சிவனுக்கு அந்த தெய்வமாக கும்பிட்டது காளையை வச்சு எல்லாம் பண்ணியிருக்கும். எதுக்கு அப்படின்னா அந்த காளையை வந்து ஒரு மற்ற அடக்கி ஆளும்போது ஒரு மனிதனுக்கு ஆபத்து பெருசாக விளைவிக்காத சக்தினா காளை. அந்த வீரத்தனி வந்து அடக்கி தனக்குள்ளே கட்டுப்பாட்டை கொண்டு வரங்கும் போது தான் நம்ம வீரத்தை வந்து வெளிப்படுத்திக்கிட்டோம். ஏன்னா நமக்கு ஈக்குவலான சக்தி, நம்ம ஈக்குவலான ஒரு விஷயத்த பண்ணும்போது தான் அதை நம்மளால் அக்செப்ட் பண்ணிக்க முடியும். ஏன்னா ஒரு காளை இருக்குது, சக்தி இருக்குது, அதை நான் அடக்கி ஆளுவேன், நான் வந்து என் கண்ட்ரோலில் கொண்டு வருவேங்கிறத வந்து ஒரு வீரமாக வந்து ஒரு இதை வச்சுக்கிட்டாங்க, கல்ச்சராக வச்சுக்கிட்டாங்க. ஏன்னா இது வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஒரு நமக்கு வந்து இந்த கல்ச்சரை பேஸ் பண்ணி தான் நம்ம வந்து அந்த ஸ்போர்ட்டை அந்த ஒரு இதை கொண்டு வந்தோம், அந்த விளையாட்டை கொண்டு வந்தோம். ஓகேங்களா? மற்றபடி வேறு எந்த ரீசன்ஸுமே நமக்கு கிடையாதுங்க. நினைக்கிற மாதிரியே ஸ்பெசிஃபிக்காக இதை வந்து பண்ண போகிறோம் அப்படிலாம் கிடையாது. ஆனால் என்னன்னா அந்த காளை இனம் வந்து ரொம்ப வலுவான இனங்கள். ஏன்னா தாய் சக்திக்கு நிகரான சக்தியை கொடுக்கக்கூடியது அந்த விந்து வந்து காளை தான். அதை வந்து நாடு கடத்த ஆரம்பிச்சிட்டாங்க. அதை வந்து நாடு கடத்த ஆரம்பிக்கும் போது அதோட வலிமையெல்லாம் இங்கே இல்லை, வெளியே போக ஆரம்பிச்சிருச்சு. என்ன பண்ண ஆரம்பிக்குன்னா நம்ம வந்து சனை ஊசிகளை போட்டு இது மாதிரி விஷயத்த பண்ண ஆரம்பிச்சு. அது ஒரு பாலிடிக்ஸாக போனதுனால மட்டும்தான் நம்ம வந்து அந்த காளை இந்த பிரச்சனையை வந்து உண்டு பண்ணி கொண்டு வந்தது. ஜல்லிக்கட்டுக்கு இதுக்கும் சம்மந்தமே கிடையாது. சிவபெருமான் வழிபாடு ஜல்லிக்கட்டு சம்மந்தம் இல்லைன்றீங்களா? சிவபெருமான் வழிபாடுங்கிறது அது வேற ஒரு கான்செப்ட். ஓகேங்களா? இது வந்து அந்த ஒரு வீர விளையாட்டாக நம்ம கொண்டு வந்தது வந்து நம்மளோட இப்போ நீ இருக்கிற நான் இருக்கேன்னு வச்சுக்கோங்களேன், நம்ம 2 பேரும் சண்டை போட்டுக்கிறோம்ல, மல்லு கட்டிக்கிறோம்ல, அது நான் தப்பான விஷயமா? உனக்கு அடிப்படுது, எனக்கு அடிப்படுது. அப்போது மனிதன் தாண்டி மனிதனுக்கும் ஒரு மிருகத்துக்கும் உண்டான ஒரு வீரம் யாருங்கிறத காட்டுறதுக்கு ஒரு விஷயத்த நம்ம மேம்படுத்தி கொண்டு வந்தோம். அதாவது பராக்கிரமசாலின்றதை காட்டுறதுக்காக வீரத்தை கொண்டு வந்தோம். ஏன்னா மனிதன் மோதிக்கிறோம் அப்படிங்கிறத தாண்டி ஒரு அப்பாற்பட்ட சக்தி என்னங்கிறத கொண்டு வந்தோம். நம்ம வந்து இதை கொண்டு வந்தோம். வேற ஒரு கண்டினா போனால் காலையை குத்தி கொண்டு வாங்கி, அதெல்லாம் ரொம்ப கொடுமையான விஷயம் அதெல்லாம். இப்போ நம்ம அது மாதிரிலாம் பண்ணலையே. ஆனால் இதுக்கு ஸ்பிரிச்சுவல் பார்த்து இருக்குமான்னு கேட்குறேன். இந்த விளையாட்டுக்கு ஸ்பிரிச்சுவல் பார்த்துங்கிறதுனா இதுக்கும் எனக்கு தெரிஞ்சு ஸ்பிரிச்சுவல் பார்த்துனா கிடையாது. அப்படி பார்த்தா ஸ்பிரிச்சுவல் பார்த்து இருந்தால் எதுக்கு காலையை போய் மோதுறாங்க? இல்லை, ஏன்னா நான் மற்ற விளையாட்டு நான் கேட்க மாட்டேன். நீங்கள் தமிழர்கள் பாரம்பரியம் எதை தொட்டாலும் பின்னாடி ஏதோ ஒரு ஆன்மீக தொடர்பு உள்ள வந்துடும். அதெல்லாம் நான் கேட்குறேன். இல்லைங்க, ஸ்பிரிச்சுவல் பாட்டுக்கும் எதுவும் பார்த்தா காலையை தொடவே கூடாதுங்க. அதாங்க துன்புறுத்துறப்போ ப்ளே பண்ணுறாங்க. இவா கூட ப்ளே பண்ணு. காலை வந்து நம்ம சண்டை போடலைங்க, ப்ளே பண்ணுதுங்க. விளையாடும், அதுவும் களத்தில் விளையாடுது, இப்போ முட்டு இப்படி பண்ணுது. அதோட உருவத்துக்கு பார்க்கும்போது அது வந்து நம்மளை அட்டாக் பண்ணுற மாதிரி இருக்கு. ஏங்க ஒன்றுமே இல்லை. இப்போ காளை வந்து காளை வளர்க்குறாங்களா, அவங்கள்ட்ட பேசி பாருங்களேன். ஒரு மூமெண்ட்டுக்கும் அவங்களுக்கு தெரியும், அந்த கோபம் பாசம் தம்பின்னு சொல்லுவாங்க ப்ரோ நிறைய வீட்டில். நீங்கள் போய் தரையை கொடுத்து பாருங்க, இப்படி மண்டையாட்டம், அவனை முட்டை எல்லாம் பண்ணோம். ஆனால் வலிக்காது பண்ணாது. நம்மள்ட்ட போனோம் ஐயோ பயப்படுவோம். ஏன் புரியுதா உங்களுக்கு? அதோட ஆக்ஷன்ஸ், அதோட மூமெண்ட் வந்து நமக்கு வந்து ஹார்ட்ஸாக தெரியுது. ஓகேங்களா? அது இப்படி தான் பண்ணோம். அது எப்படி தற்காப்புத்துக்குது. அந்த கொம்பை வச்சு கிட்ட தற்காப்பு. இதே சிங்கத்திலே தான் பண்ணுது, இதே புலிகிட்ட போய் தான் பண்ணுது, இதே மனுஷனை தான் போய் பண்ணுது. ஓகே கார்த்திக், இப்போ நீங்கள் பக்தியில் இவ்வளோ தூரம் நாட்டமாக இருக்கீங்களே, இப்போ லைஃப்னா பகல் இரவை பார்க்குற மாதிரி ஒருத்தவங்க பக்தி நம்பிக்கை இருக்குது, கடவுள் நம்பிக்கை இருக்குன்னா அவங்களுக்கு மற்ற டார்க் எனர்ஜி சார்ந்த மேக்ஸிமம் நம்பிக்கைகள் இருக்கும். ஆமாம், உங்களுக்கு இருக்கா? கண்டிப்பாக இருக்குது. ஓகே, அதை பற்றி என்ன ஷேர் பண்ண முடியுமா? நம்ம எந்த அளவுக்கு பாசிட்டிவிட்டி மைண்ட் இருக்கோ அதுவும் நெகட்டிவிட்டிக்கு சக்தி ரொம்ப அதிகமாக இருக்குது. இதை விட அதிகமாக சொல்கிறீங்களா? ஆமாம், நம்ம நெகட்டிவாக திங்க் பண்ணால் உடனே நடந்துடும். ஏதாவது அனுபவம் இருக்கா? எனக்கு அனுபவம் இல்லை, ஒருத்தங்கள்ட்ட அனுபவம் எனக்கு இருக்குது. அவங்க என்ன தெரியுமா சொல்லுவாங்க, இங்கே பாரு அவனுக்கு மாதிரி நடக்கும், ஏன்னா பாரு அப்படின்னு சொல்லி பண்ணுவாங்க, கர்வமாக நடப்பாங்க. ஆனால் நடந்துடும். ஆனால் அவங்கள்ட்ட பார்த்து நிறைய பாசிட்டிவிட்டியோட நெகட்டிவிட்டி நடந்ததை நான் பார்த்துருக்கேன். யார் அவங்க, என்ன வேலை, மாந்திரிகா அது மாதிரி சம்திங்கா? இல்லை மாந்திரிகா மாதிரி சம்மந்தம் கிடையாது. தெய்வ நம்பிக்கை இல்லாதவங்க. ஓ ஓகே. தெய்வ நம்பிக்கை இல்லாத அப்படின்னா தெய்வத்தை சும்மா வழிபடுவாங்க, ஆனால் பக்தியாக அதை கரெக்டாக வழிபட மாட்டாங்க. வெள்ளிக்கிழமான விளக்கேற்றுறது,
அம்மா சொன்னா விளக்கேற்றுறது, டைம் டேபிள். அது டைம் டேபிள் படி வேலை செய்கிறவங்க. ஆனால் தாட்ஸ் பார்த்தீங்கன்னா நெகட்டிவ். ஐயோ. டாக்டர்னா நீ பேசுறாடா பாரு, என்ன அழகிறான் பாரு, பண்றா பாரு, ஆனா நடக்கும். நடந்துடும். இந்த கருணாக்கு டிரைவர் கிட்டத்தட்ட நான் அவங்கள்ட்ட இப்போ சரணம் அடைஞ்சிட்டு எனக்கு வந்துடுவேன். அப்போ வந்து அவங்க பார்க்கும்போது பேச மாட்டாங்கன்னா அவங்க இப்போ சின்ன பிள்ளைலேருந்தே அந்த மாதிரி இப்போ அந்த பழக்கத்துக்கு அவங்க அடாப்ட் ஆயிட்டாங்க. ஓகே. ஆனா சில பேருக்கு இது பண்ணுவாங்களோ, இது சொல்ல முடியுமா, சொன்னா நடக்கிறது? ஆமாம், சின்ன விஷயம் பழகிக்கிறது. இப்போ உங்கள் வீட்டில் பிள்ளை வளருதுன்னு வச்சுக்கோங்களேன், நீங்கள் என்ன சொல்லிவிடுங்க அதான் பிள்ளை செய்யும். அந்த சக்தி உடம்புல ஏறிடும். இல்ல கார்த்திக், இது வந்து வயிற்றுச்சல் வெளிப்பாடு அது மாதிரி கேட்கறேன். இல்லை, வயிற்றுச்சலாக இருக்கிறவங்களுக்கு அது வேற கேட்டகரி. ஒரு சில பேருக்கு நேச்சராகவே இருக்கும். இப்போ நான் திட்டிட்டு வச்சுக்கோங்க, கோவத்தை திட்டிட்டு போயினேன், திட்டினல என்ன நடக்குது மட்டும் பாருன்னா அந்த கருவத்தை பண்ணிக்கிட்டே இருப்பாங்க உள்ளுக்குள்ள. ஐயோ. அதனால அந்த மாதிரி கனெக்ஷன்ஸ் தெரிஞ்சாலும் நீங்கள் வந்து விலகிறது நல்லது. ஓகே. இப்போ அம்மா வீட்டில் அடிக்கடி சொல்லியிருப்பாங்க உங்ககிட்ட, ஏண்டா உடம்புலாம் சட்டையெல்லாம் கவர் பண்ணிட்டு வாடா, ரிலேட்டிவ்ஸ்லாம் வராங்க, பார்த்தா கண்ணு வைப்பாங்கடா அப்படின்ட்டு. காலில் வந்து இடது காலில் கயிறுலாம் கூட கட்டிருக்கேனே, அது கரெக்டான ஆள்கிட்ட தான் போய் கேட்குறேன். இதை பற்றி சொல்லுங்க. ஏன்னா பாடியை ஃபுல்லாக வெளியே ரிவீல் பண்ணுறது உங்களோட ப்ரொஃபஷனு. அப்படி இருக்கும்போது இந்த திருஷ்டி படம், கண்ணு படம் அது உண்மையில என்ன தெரியுமா, இது வந்து எல்லாரும் ஒரு விஷயம் எப்படி யோசிக்கணும் அப்படின்னா, ஒருத்தரை வந்து இப்போ ஒரு ஒன்றுமே கிடையாது. இப்போ நீங்கள் ஒரு பைக்கில் ஃபாஸ்ட்டாக போயிட்டு இருக்கீங்க, டக்குன்னு ஏதாவது ஒரு உள்ளுக்குள்ள டிஸ்ட்ராக்டர் மாதிரி பொருள் வருது அப்படின்னா, நீங்கள் வந்து டைரெக்டாக போகிற விஷன்ஸ் அங்கே ஃபோக்கஸ் இருக்குமா, இல்லை நடுவில் டிஸ்ட்ராக்ட் ஆகுமா? டிஸ்ட்ராக்ட் ஆகும். அதே தான். இப்போது நீங்கள் டார்கெட்டை நேராக வச்சு போகும்போது பவர்ஃபுல்லாக போயிட்டுருக்கீங்க, ஒரு ரீச்சிங் பாயிண்ட். அதே மாதிரி தான் என்கிட்ட வரக்கூடிய ஃப்ரீக்வன்சியும் கதிர்வேலையும் உங்களுக்கு டைரெக்டாக வந்து உள்ளே போகும். அப்போ டிஸ்ட்ராக்ட் ஆகிற மாதிரி விஷயம் நடந்தது அப்படின்னா, அந்த கதிர்வேலையில் அந்த ஃப்ரீக்வன்சி வந்து டிஸ்ட்ராக்ட் ஆகிடும். ஓ, அப்போ திருஷ்டி, கண் திருஷ்டி இந்த விஷயம்லாம் உண்மைதான்றீங்க. அது ஃபோர்ஸ். அதாவது உங்கள் உடம்பை பார்க்குறவங்க காலில் இருக்க கயிறை பார்த்து கொஞ்சம், காலில் கயிறோ இல்லை கையில் போடுற மோதிரமோ இல்லை காப்போ ஏதாவது நான் வந்து அவங்கள வந்து டிஸ்ட்ராக்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். இட்ஸ் ஆல் அபவுட் டிஸ்ட்ராக்ஷன், ஜஸ்ட் அவ்வளோ டிஸ்ட்ராக்ஷன்ஸ். ஓ, ஓகே. இதுக்கு தான் கட்டுற விஷயம். அவன் கருப்பு வந்து ரொம்ப ஈர்க்கும், கருப்பு சிவப்பும் ரொம்ப இது பண்ணி விட்டுரும், இழுத்துரும். ஓகே. ஆமாம், சிவப்பு வந்து ரிஃப்ளெக்ட் பண்ணி விட்டுரும், கருப்பு வந்து இழுத்துரும். அதுதான் பிரச்சனை இங்க. ஆமாம். ஓகே. கார்த்திக், நீங்கள் இப்போ நிறைய முறை நைட் நேரங்கள்லாம் சுற்றிருப்பீங்க, ஈவெண்ட்டு அது இதுன்னு சொல்லி நைட் நேரத்தில் போயிருப்பீங்க. வீட்டில் நிறைய பேரும் பார்த்தீங்கன்னா, இப்போ பாத்ரூம் போய்ட்டுன்னு சொல்லிட்டு போவாங்க, லைட்டை போட்டு திரும்ப அந்த லைட்டை ஆஃப் பண்ணிட்டு குடு குடுன்னு ஓடி வந்து படுப்பாங்க பயத்தில். நைட்டு நேரம் என்னவத்தில் ஒரு மாதிரி பயத்தில் இருப்பாங்க. அது போல நீங்கள் ஃபீல் பண்ணியிருக்கீங்களா? அது கற்பனை திறன் தான். அதிகமாக அவங்க வந்து ஏதாவது படங்களை பார்த்துட்டு அந்த கதைகளை நீங்கள் பயந்ததில்லை அது போல? நான் அது மாதிரி எனக்கு ஃபீல் வந்தது சின்ன வயசுலேருந்து. தனியாக தாங்க இருக்கிறேன் ரொம்ப வருஷமா. ஓகே. சத்தம்லாம் கேட்டிருக்கு, டிஸ்ட்ராக்ட் ஆகிருக்கேன், அதுக்கப்புறம் பழகிடுச்சு. அப்போ நம்ம என்ன நினைக்கிறோமோ அதான். என்ன மாதிரி சத்தங்கள் அதெல்லாம்? என்ன சத்தம்னா இயற்கையாக சத்தம் கேட்கும், எலி ஓடும், பூனைங்கனா ஓடும். எனக்கு இது மாதிரி அமானுஷ்யம் சேர்ந்த சத்தங்கள்லாம் நான் அது பார்த்ததே கிடையாது. ஸ்பிரிச்சுவலா அந்த ஒயிட் மட்டும் தான் பாரு, பிளாக் பக்கத்தோட ஃபீல் பார்த்துருக்காங்க. ஒரு டைம் நான் மெடிடேட் பண்ணும்போது என் பக்கத்தில் உட்காந்து நான் ஃபீல் பண்ணேன். அறியாம வேர்த்துச்சு. அதோட ஹீட் உணர முடிஞ்சு என்னால். எல்லாம் கேளுங்க, நம்ம கண்ணு மணி நைட்டு 12 மணி மெடிடேட் பண்ணிட்டு இருக்கிறேன். ஒரு 1:30 மணி இருக்கும், 12 மணி இருக்கும். எங்கள் அம்மா வந்து சத்தம் போடாமல் தான் எனக்கு கிராஸ் பண்ணி போயிருக்காங்க. எனக்கு தெரிஞ்சிருச்சு. அம்மா எதுக்கு என்ன பண்ணுறீங்க அப்படின்னு கேட்டேன். ஓ, ஓகே. தெரிஞ்சிருச்சு. கிட்டத்தட்ட தேர்ட் ஐ ஓப்பன் பண்ண மாதிரி ஆகிட்டு எனக்கு காமிச்சு கொடுத்துருச்சு. அதே மாதிரி நான் என்ன பண்ணேன் அப்படின்னா, இன்னொரு ஏதோ சோல் வந்து என் பக்கத்தில் உட்கார மாதிரி ஃபீல் பண்ணேன். ஆனால் அது எங்கள் அம்மா மாதிரி தெரில எனக்கு. அது ஒரு மாதிரி ஒரு வெப்பம் வருது, உடம்பு வேர்க்குது, அது எனர்ஜியை மட்டும் ஃபீல் பண்ணேன். அம்மா வந்து இப்போ என்ன தெரிஞ்சு அப்படின்னா, என்னை டிஸ்ட்ராக்ட் பண்ணிச்சு. அங்கே நான் கிரியேட் பண்ண ஃப்ரீக்வன்சிக்குள்ளே ஏதோ ரேடாருக்குள்ளே யாராவது வந்த மாதிரி ஃபீல் பண்ணேன். ஓ, ஓகே. இப்போ மெடிடேட் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களை சுற்றி ஃபஸ்ட்டு வந்து ரேடாருக்கு வந்து ப்ரொடெக்ட் பண்ணும். அந்த ரேடார் ப்ரொடெக்ட் பண்ணதுக்கு அப்புறம் தான் நீங்கள் வந்து யூனிவர்ஸில் கனெக்ட் ஆக முடியும். ஃபஸ்ட்டு வந்து உங்களை நீங்கள் ப்ரொடெக்ட் பண்ணணும். ப்ரொடெக்ட் பண்ணதுக்கப்புறம் தான் நீங்கள் வந்து இந்த ஸ்பிரிச்சுவல் பவரை வந்து இப்படி இருக்கும்போது இங்கேருந்து அது மேலே போகும். நீங்கள் வந்து இங்கே சுற்றி ப்ரொடெக்ட் பண்ணாமல் நீங்கள் எதாவது பண்ணீங்க அப்படின்னா பண்ண முடியாது. அதனால தான் ஒரு தியானம் பண்ணுற இடத்த சூஸ் பண்ணுங்கம்பாங்க. அங்கே ரெகுலராக பண்ண முடியாது. எல்லாரும் பண்ணுறதையும் பண்ணக்கூடாது. எல்லாரும் பண்ணுறதையும் தியானம் பண்ணவே கூடாது. உங்களுக்குன்னு ஒரு இடத்த சூஸ் பண்ணி ஃபர்ஸ்ட் அந்த இடத்துல நீங்கள் பர்மிஷன் கேட்கணும். பர்மிஷன் கேட்டு நான் இனிமேல் இங்கே தான் உட்காரப்பான்னு சொல்லி உங்களோட பூமியோட வெப்பத்தையும் கனெக்ட் பண்ணி அதை ஸ்பிரிச்சுவலில் அந்த நம்மளோட எண்ணங்களில் கனெக்ட் பண்ணி அப்புறம் உன்னோட எண்ணங்களை வந்து யூனிவர்ஸ்க்கு வந்து சென்ட் பண்ணணும். நீ என்ன மாதிரி எண்ணத்தை ஸ்பெண்ட் பண்ணுற அப்படின்ட்டு இருக்கு. அதை சென்ட் பண்ணும்போது ஒரு ரேடாரை வந்து சுற்றி ஒன்று வந்து ஒரு ரேடாரை வந்து கனெக்ட் ஆகும். அந்த ரேடாருக்குள்ளே வந்து யாரையும் வரவே விடாது. ரேடாருக்குள்ளே எப்படி வரவிடாது அப்படின்னா, நீங்கள் உட்காந்துருக்கங்கிறத வந்து அறியாமல் கூட டிஸ்டர்ப் பண்ணலாம். ஏன் சித்தர்கள் நிறைய பேர் பக்கத்தே இருப்பாங்க, பார்க்க முடியாது. ஏன்னா அந்த ரேடார்ஸ் வந்து உங்களோட டிஸ்ட்ராக்ட் பண்ணி விட்டுரும். டிஸ்ட்ராக்ட் பண்ணி அந்த பக்கம் போக வச்சிடும். போக வச்சதுக்கப்புறம்
நீங்கள் என்ன பண்ணி ஸ்பிரிச்சுவல் கனெக்ட் ஆகிடுவீங்க. கனெக்ட் ஆனதுக்கப்புறம் தான் உங்களோட ஃப்ரீக்வன்சி எல்லாம் யூனிவர்ஸ்க்கு போகும். அப்போ சப்போஸ் வந்து உனக்கு ஏதாவது ஹெல்ப் பண்ண வராங்கன்னு வச்சுக்கோங்களேன், சரி உன்னோட எனர்ஜிக்கு நான் சப்போர்ட் பண்ண வரேன், நீ ரொம்ப இதாக இருக்க, உனக்கு பலவீனமாக இருக்குன்னு சொல்லி வராங்க அப்படின்னா உங்கள் பித்திருக்கள் வர வாய்ப்பு இருக்குது. ஓ, முன்னோர்கள்லாம் எல்லாரும் வர முடியாது. அவங்களுக்கு ஒரு கேட்வே இருக்குது. அந்த கேட்வே தான் வந்து இப்போ ஓப்பன் ஆகும் தெரியாது. அந்த ஓப்பன் ஆகிற டைம் வந்து மேபி ஏர்லி மார்னிங்காக இருக்கலாம். அது எல்லா ஏர்லி மார்னிங்கே மென்ஷன் பண்ணுறாங்க. பிரம்ம முகூர்த்தத்தில் ஏன் பிரம்ம முகூர்த்தத்தில் அப்படின்னா, நான் இது வந்து எல்லாரும் புரிஞ்சுக்க ஒரே விஷயம் என்னன்னா, ஏர்லி மார்னிங் 4 மணிக்கு எண்ணங்கள் சுத்தமாக இருக்கும். யூனிவர்ஸ்க்கு வந்து ஸ்ட்ரெஸ் இருக்காது, டிஸ்டர்பன்ஸ் இருக்காது. அப்போ நீங்கள் உட்காரும் போது உங்களோட ஃப்ரீக்வன்சி வந்து எதையும் டிஸ்டர்ப் பண்ணாது, டைரெக்டாக யூனிவர்ஸ்ட்டை போய் சேரும். ஓகே ஓகே ஓகே. உங்களோட ஃப்ரீக்வன்சி வந்து இப்போ அந்த நேரத்தில் எந்த ஒரு டிராஃபிக் இருக்காது. டிராஃபிக் மீன் பைக் வர்றது கிடையாது. பல பேர் கஷ்டப்பட்டு திங்க் பண்ணிட்டு இருப்பான், ஏதாவது பண்ணிட்டு இருப்பான், அது கண்டவங்களாம் தப்பாக மேனிஃபெஸ்டிங் பண்ணிட்டு இருப்பாங்க. அப்போ என்ன ஆகணும்னா 4 மணிக்கு உட்காரும்போது என்ன நடக்கும் அப்படின்னா, உங்களோட மேனிஃபெஸ்டிங் பண்ணும்போது உங்களோட எண்ணங்கள், கதிரவலைகள், உங்களோட கிரியேஷன் எல்லாமே வந்து டைரெக்டாக யூனிவர்ஸ்க்கு போகும். எந்த டிஸ்டர்பன்ஸும் உள்ளே இருக்காது. அதனால தான் அந்த டைமில் செலக்ட் பண்ணுறோம். ஆமாம். அப்போ ஓப்பன் ஆகிற கேட்வேல வந்து யாராவது உங்களை ஹெல்ப் பண்ண உள்ளே வருவாங்க. ஏஞ்சல்ஸுங்கிறது என்னென்னா, அந்த மாதிரி ஃப்ரீக்வன்சி உள்ளே வரும்போது மேக்ஸிமம் உங்களோட பித்திருக்கள் தான் ஹெல்ப் பண்ண வருவாங்க. ஓகே, இந்த வடச்சென்னை படம் பார்த்துருப்பீங்க. அதில் ஒரு சாமியார் மாதிரி ஒரு அம்மா காட்டுவாங்க. சந்திரா, அந்த பையன் யார் தெரியுதா அப்படின்ட்டு. ஏதோ ஃபியூச்சரில் நடக்க போகிறது இப்போ சொல்கிற மாதிரி கேரக்டரை வெற்றிமாறன் படத்துலேயே பார்க்க முடியும். அவங்க பெருசாக நம்பிக்கை இல்லைன்னா அதை காமிச்சிருப்பாங்க. அதை வச்சு நான் கேள்வி கேட்குறேன். இப்போ ஸ்பிரிச்சுவலில் இருக்க நிறைய பேருமே எனக்கு இது தோணிச்சு, விஷயம் வந்துச்சு, பாத்தியா ஒரு வாரத்தில் நடந்துச்சு அப்படின்வாங்க. சுனாமி வரப்போகிறது, வல்கானோ எரப்ஷன், இன்னும் நிறைய விஷயங்கள் அவங்க சொல்லுவாங்க, கேள்விப்பட்டிருக்கோம். நாங்கள் முதல்ல நம்பலை. அதுக்கப்புறம் என்ன சொல்கிறதா நடக்குதுன்ற மாதிரி தோணுச்சு எங்களுக்கு. நீங்கள் ஸ்பிரிச்சுவல் டெப்த்தாக இருக்கீங்க, உங்களுக்கு அதுக்குள்ள விஷன்ஸ் எதனா வந்திருக்கா? அதான் ஆடியோ அனுப்பியிருக்கேனே. அது தெளிவாக ஆடியன்ஸ்க்கு சொல்ல முடியுமா? நான் வந்து கார்த்திக் வந்து இன்ஸ்டாகிராமில் ஆடியோ அனுப்புகிறேன். அந்த ஒரு இன்சிடென்ட்டுக்கு முன்னாடியும் ப்ரோ இதுமாதிரி டெத் ஆக போகுது, அதிகமாக டிசாஸ்டர் ஏற்பட போகுது, அழிய போகிறாங்க, தண்ணியால் பிரச்சனை வரப்போகுதுன்னு சொல்கிறேன். அப்போ தான் அந்த எலினோவா ஏதோ ஒன்று கதிரவில் வரப்போகுது நீங்கள் சொன்னி பார்த்தோம். அதுக்கு முன்னாடி நான் சொன்னேன், ப்ரோ இது நடக்க போகுது ப்ரோ, நம்ம வந்து தண்ணியால் வந்து கஷ்டப்பட போகிறோம், ஆனால் நம்ம தமிழ்நாடு கஷ்டப்படாது, நம்ம ரெக்கவர் ஆயிடுவோம், ஏதோ விஷயங்கள் நடக்க போகுது, அதிகமாக உயிர் சேதங்கள் நடக்க போகுது அப்படின்னு சொல்லி, இயற்கை மாற்றம் நடக்க போகுது சொல்லி ஆடியோ அனுப்பிக்கிட்டு இருக்கிறேன். ஆனால் எனக்கு எப்படி தெரிஞ்சுன்னே தெரில. எனக்கு அது கனவுல வந்த விஷயமா இல்லை படப்படப்பாகுது. அது வந்து ஒரு டைம்குள்ள வந்து சம்மந்தமாக அப்படியே ஒரு மாதிரி படப்படப்பாகுது. ஓகே, இப்போ உங்களை நான் தப்பு சொல்ல, கார்த்திக் நிறைய பேர் நான் பார்த்துருக்கேன். என்ன சொல்லுவாங்கன்னா, ஏதோ வரப்போகுதுப்பா அப்படின்வாங்க. ஆனால் எங்கே வரப்போகுது, எந்த நேரம் வரப்போகுது, எத்தனை பேருக்கு என்ன ஆக போகுது, இதை பற்றி சொல்லவே மாட்டாங்க. நாங்கள் என்ன நினச்சிரோன்னா, சரி அந்த சாமியார் ஃபேமஸ் ஆகிறது அச்சு விடார் போல இருக்கு, நம்மளும் சொல்லலாம் போல இருக்கு அப்படின்னு தோணும். ஆனால் உங்களுக்கு அந்த விஷயம்ஸ்லாம் அது மாதிரி தான் இருக்குமா, இல்லை எக்ஸாக்டாக வந்திருக்கு? அதான் சொன்னால் வாடியோ ஒன்றைன்னு போட்டேனே, இல்லை எக்ஸாக்டாக இந்த இடம் அந்த இடம் மாதிரி தோணுமான்னு கேட்குறவங்க விஷயம்ல. எக்ஸாக்டாக அப்படி சொல்ல முடியாது. இது வந்து யூனிவர்ஸோட ஃபேக்டரி. இப்போ இந்த பிரபஞ்சத்தில் வந்து இது நடக்க போகுது. அந்த பிரபஞ்சம் வந்து அந்த நேரத்தில் எந்த அதோட கதிர்வேலைகள் வந்து உள்ளே போகும்போது அங்கே எது கிராஸ் ஆகுதோ அது நடந்துடும். ஓகே ஓகே. இப்போ வந்து அந்த ரீசெண்டாக அந்த எரிஞ்சு போய் இறந்து போனாங்க, ஃப்ளைட் ஆக்சிடென்ட் ஒன்று ஆச்சு, ஒரு ஃப்ளைட்டு போன காணா போச்சு, பாகிஸ்தானில் கிடச்சிச்சு, இப்போ கிடச்சி திரும்ப என்ன ஆச்சுன்னு தெரியல கிடச்சிது. இதெல்லாம் வந்து என்னன்னா, அந்த டைமில் வந்து யூனிவர்ஸ்லேருந்து ஒரு ஃப்ரீக்வன்சி உள்ள வரும். அந்த ஃப்ரீக்வன்சி என்ன இன்ட்ராக்ட் பண்ணும்போது தான் நான் அதை ஃபீல் பண்ண ஆரம்பித்தேன். நமக்கும் கோள்களுக்கும் சம்மந்தம் நிறையா இருக்குது. நம்ம ஒரு டிவைஸ் தான், புரியுதா? நம்ம டிவைஸ்க்கு வந்து மெசேஜ் வந்துட்டே ரிசீவ் பண்ணிட்டே இருப்போம். நம்ம எந்த அளவுக்கு இயற்கையை பற்றி திங்க் பண்ணுறோமோ, ஸ்பிரிச்சுவல் ரொம்ப கனெக்டாக இருக்குமோ, இன்ஸ்டியூஷன் கொடுத்துட்டே இருக்கும். உங்களுக்கு யாரும் நடந்திருக்காது போல இந்த விஷயங்களை தாண்டி? பர்சனல் லைஃப் நடந்தது எக்ஸாக்டா அப்படி நீங்க நினைச்ச விஷயம்ல வந்து அப்படியே எக்ஸாக்டா நடந்தது இல்லை. நான் நடந்தது என் பர்சனல் லைஃப்ல நடந்தது. நானே ரொம்ப அஃபெக்ட் ஆகிருக்கேன். அஃபெக்ட் ஆகி நானே விலகி வந்திருக்கிறேன். நானே கோவப்பட்டு கத்திருக்கிறேன். நானே கோவப்பட்டு அதை உடச்சிருக்கிறேன். வேணாம் இப்போவே அதை தாங்கிட்டா கஷ்டம் பாதியோட போவோம், இது இன்னும் பெருசாக விட வேண்டாம்னு சொல்லி நானே அது இன்ஸ்டியூஷன்ஸை உடச்சி விட்ருக்கேன். ஆனால் விஷயம்ல வந்த விஷயம் நடந்துச்சு. நடந்தது. ரொம்ப கஷ்டப்பட்டுலாம் வழியை தாங்கினேன். அது வந்து ஏன் நடந்தது அப்படின்னா, ரொம்ப நாள் நான் வந்து தனிமையிலே இருந்து நான் யார், நான் எதுக்காக பிறந்திருக்கிறேன், இந்த பிரபஞ்சம் யார், எதுக்கு படைச்சிருக்கணும், என்ன செய்யறோன்னு தப்பு சரி திங்க் பண்ண என்ன ஆயிடுச்சுன்னா, அது கூட நம்ம கனெக்ஷன் ரொம்ப அதிகமாகிடுச்சு. ஓ, எதுக்குன்னு யோசிக்கும் போது அதிகமாகிடுச்சு. ஆமாம், தனிமை வந்து ஒருத்தனை வந்து மிருகமாக மாற்றும், கடவுளாக மாற்றும். உங்களோட சிந்தனை எண்ணங்களை பொறுத்து இருக்கு, சூழல்களை பொறுத்து இருக்கு. ஓகே, சூழல்களை பொறுத்து இருக்கு. ஓகே, ஆமாம். இப்போ கார்த்திக், நீங்கள் நல்லா நெத்தி நிறைய பட்டையை அடிச்சுக்கிட்டு, ருத்ராட்ச கொட்டையை நல்லா கழுத்து முழுக்க பெருசாக போட்டுக்கிட்டு, நல்லா ஒரு வேஷ்டி சட்டையை கட்டிக்கிட்டு ரோட்டில் நடக்கிறீங்க அப்படின்னா, அப்போ உங்களை பார்த்து சில பேர் இல்லை இது வந்து வேஷம். அப்போ சாமியாருக்கு முக்கால்வாசி போகிறது வேஷம்ன்றீங்களா? வேஷம் அது மாதிரிலாம் கிடையவே கிடையாது. ஏன்னா அப்படி வந்தாதான் சிவன் ஏதோ அவங்க கூட கூப்பிட்டுக்கிற மாதிரி பேசுகிறாங்களா? ரொம்ப பெரிய வேஷம். பட்டை போடுறது, வீட்டில் இருக்கிறது, அதெல்லாம் வேற. பட்டை போட்டு ரோட்டில் போயிட்டு பந்தா காமிக்கிறது பண்ணுறதுலாம் எனக்கு தெரிஞ்சு, ஏன்னா மற்றவங்க அட்டென்ஷனை சீக் பண்ண நிறைய பேர் பண்ணுவாங்க. எனக்கு தெரிஞ்சது வேஷம் தான் நான் சொல்லுவேன்.
பட்டை போடுறவங்க ருத்ராட்சம் போடுறவங்க வந்து ஏதோ ஒரு மூலையில் ஏதோ மரத்து கீழே உட்காந்துக்கிட்டு ஒரு ஈர்ப்பாக இருந்துப்பாங்க. அவங்க வந்து மக்களுக்கு அதுவே வந்து கர்மாவை ஃபீல் பண்ணுவாங்க. ஓ, ஓகே ஓகே ஓகே. சித்தர்கள், ஞானிகள், முனிவர், ரிஷிகள் எல்லாருமே வந்து மனிதர்கள்ட்ட தள்ளி தான் இருப்பாங்க, மிருகத்து கூட தான் இருப்பாங்க. நீ திங்க் பண்ணி பாருங்க, உங்களுக்கே புரியும். மனிதர்கள் எப்படி சேர்ந்து யாரை சேர்ந்துருக்கா? ஏன் அவரே மலையில் உட்காந்துருக்கணும், போய் என் ஊருக்குள்ள மக்களுக்கு முன்னாடி உட்காந்து சொல்லியிருக்கணுமே. ஆனா விலங்குகள் எப்பவுமே நம்மளுக்கு கெட்டது நினைக்காது, மனுஷன் நினைப்பான். ஏதோ ஃப்ரீக்வன்சி மேட்ச் ஆகும் சொல்லிட்டு விலகி போனது அவங்க. ஸோ அதனால் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, அது மாதிரிலாம் யாருமே எந்த ஒரு ரமண மகரிஷி எப்படி இருந்தார், ரொம்ப ரொம்ப சாதுவா, அதாவது இப்படிதான் அடையாளப்படுத்தாத அளவுக்கு. பெரியவா எப்படி இருந்தார், கிட்டத்தட்ட அவரும் அதே நிலைமை தான். காஞ்சி பெரியவா எப்படி அப்படி தானே இருந்தார். ஒரு குச்சி வச்சுப்பாரு, ஒரு ரெடியாக உட்காந்துப்பாரு. ரமண ரமேஷ்லாம் மண்ணா இருந்து புத்தா மாறினவர் அவர்லாம். ஆனால் இப்போ கார்பரேட் சாமியார்ஸ் அதிகமாக வந்துட்டு இருக்காங்க. நான் அவங்கள பற்றி கேட்குறேன். அவங்களாம் வந்து ஒரு ஸ்பிரிச்சுவல் ஸ்பீச்சர் தான். அவங்களாம் வந்து சும்மா மக்களை வந்து, ஆனால் ஈஸ்வர் சொன்னால் நம்ப மாட்டீங்க, மக்கள் அங்கெல்லாம் போகிறாங்க. அதுக்கு தான் கேட்குறேன். நான் எனக்கு தெரிஞ்ச 2 ஸ்பிரிச்சுவல் பர்சனை ஒரு பெண்களோட பலவீனத்தை வந்து பயன்படுத்துகிறாங்க. பெண்கள் வந்து தன்னோட எமோஷனல்ஸு ஃபீலிங்ஸை ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்காக வந்து சொல்ல வராங்க, அவங்கள அப்யூஸ் பண்ணுறாங்க ஸ்பிரிச்சுவலில் இருக்கிறவங்க. எனக்கு பர்சனலாக வருது இதெல்லாம். இதை என்ன யாரை சொல்ல முடியும் நான்? எதுக்கு அது மாதிரிலாம் வந்து நம்மளோட ஃபீலிங்ஸை எமோஷன்ஸையும் கொண்டு போய் மனிதர்கள்ட்ட கொட்டணும்? அது என்றைக்குமே சேஃப்டி கிடையாது. கடவுள்னு ஒருத்தர் இருக்கும்போது டேரெக்டாக கும்பிட்டு போயிடலாம். ஏன் நடுவில் ஒருத்தர் கும்பிட்டு போனா உன்னோட ஃபீலிங்ஸ் எமோஷன் கொண்டு கொட்டும் போது அவனா நினைப்பான்? உண்மையாக சொல்கிறேன், நான் எக்ஸாம்பிள் சொல்ல வரேன். ஜெயிலில் இருக்க கைதிகளை வந்து அதிகமாக வந்து எரெக்ஷன்ஸ் வரவே வராது. ஏன்னா டிஸ்ட்ராக்ஷன் இல்லையா உங்களுக்கு? டிஸ்ட்ராக்ஷன் கிடையாது, சாப்பாட்டில் வந்து வலிமை இருக்காது, நியூட்ரிஷன்ஸ் இருக்காது. ஓகேங்களா? உண்மையான ரிஷிகள், சித்தர்கள், ஞானிகள் அவங்களோட காமத்தையும் அவங்களோட இதயத்தையும் உணவில் வந்து குறைச்சிருவாங்க. அது அந்த அந்த உணர்ச்சிகளையும் அந்த தூண்டல்களையும் எடுத்துருவாங்க. எடுத்துட்டு ஆப்போசிட் அந்த உட்காந்து வந்து உன ஆத்மாவை மட்டும் தான் பார்ப்பாங்க, உருவமாக பார்க்க மாட்டாங்க. ஓகே ஓகே. ஆத்மா மட்டும்தான் அவங்களுக்கு தெரியும். திங்க் பண்ணி பாருங்க. அப்படி ஆன்மீகவாதிகள் யார் இருக்கிறாங்க சொல்லுங்க? யாருமே நீங்கள் சொல்ல முடியாது. அப்படி பார்த்தா உங்ககிட்ட ஒரு பெண் வந்து இப்போ ஆடை ஆபரணங்கள்லாம் போடுறாங்க, எதுவுமே இல்லாமல் உங்கள்கிட்ட உட்காந்து கவலையை சொல்லுது. எந்த டிஸ்ட்ராக்ஷன்ஸ் இல்லாமல் அந்த வார்த்தைகளை மட்டும் நல்லா கேட்க முடியுமா? கஷ்டத்தை மட்டும் கேட்க முடியுமா? அதுக்கு நான் ரெடியாக இருக்கணும். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஆன்மீக ரீதியாக நான் ரெடியாக இருக்கணும். அப்படி யாருங்க இருக்கிறா? சோலை பார்த்து பேசுகிற மாதிரிலாம் இங்கே பெருசாக கிடையாது யாருமே இல்லை. அப்படி நான் நிறைய பேரை பார்த்துருக்கேன். அந்த மாதிரி நான் கடந்து வந்திருக்கிறேன். ஓகே. அப்போ ஈசன் டெஸ்ட் வைக்கிறான்னு தெரிஞ்சிச்சு எனக்கு அது. ஆனால் கார்த்திக், இது போல் சாமி பேர் சொல்லி ஏமாத்துற விஷயம் தப்பாக தெரியாதா உங்களுக்கு? பாவம் பண்ணிட்டு தான் இருக்காங்க. எனக்கு அது பெரும் பாவமாச்சு அப்படி பார்த்தா. எனக்கு தெரிஞ்சு ஒரு இடத்துல ஊர் பேர் இடம் பேர்லாம் தெரியும், சொல்ல விருப்பம் இல்லை. அங்கே வந்து சித்தர்கள் பீடம் அங்கே போகிற வந்து ஒருத்தட்ட வந்து பூஜை பண்ணுறவட்ட வந்து இது மாதிரிலாம் வந்து டிஸ்ட்ராக்ட் பண்ணி பெண்களை வந்து உன்னோட கவலைகளை, ஃபீலிங்ஸ், எமோஷன்ஸை வந்து புரிஞ்சுக்கிட்டு நீ எதுக்காக வந்திருக்கன்னு அவங்களை ட்ரிகர் பண்ணி அந்த தப்பான முறைகள்லாம் தொடர்பில் இருக்கிறாங்க. ஓகே ஓகே. உனக்கு இதுதான் பிரச்சனை, இது இப்படி இருந்துக்கோ அப்படின்னு சொல்லி தப்பான விஷயங்களை பயன்படுத்தும். அப்போ இதுக்கு பேசாமல் கவுன்சிலிங்கே போயிடலாமா அவங்க இங்கே வந்து மாற்றத்துக்கு? அதான் நான் சொல்கிறேன், கவுன்சிலிங் தான் உங்களுக்கு வேணும். ஆனால் இது சாமியார் ஒருத்தர் சொல்கிறாரு. அப்போ சைக்காலஜி சொல்கிறாங்க, இதோட எரெக்ஷன்ஸையும் இவங்களோட அந்த எமோஷனல்ஸையும் அந்த ஃபீலிங்ஸை கட்டுப்படுத்துறதுக்கு மாத்திரையை கொடுத்துறது அதை இறக்குறாங்க. ஓகே. தன்னால் கட்டுப்படுத்த முடியாத மாத்திரையை கொடுத்து கட்டுப்படுத்துறாங்க. கெமிக்கல் ரியாக்ஷன் பண்ணி அதை கண்ட்ரோல் பண்ணி பண்ணுறாங்க. அது ஒரு ஃபியூ இயர்ஸ்க்கு அப்புறம் அவங்க அந்த உணர்வு இறங்கிடுது, அதை விட்டு வெளியே வந்துடுறாங்க. நினைவுகள் மறந்துடுது. பிரெயினுக்கு ஒரு சக்தி இருக்குது மறக்கிறதுக்கு. அதான் பெரிய வரம் ஆக்சுவலாக. ஆமாம். அது மறக்கிறதுக்கு காலங்கள் ஒரு வருஷம் ஆகும். அந்த ஒரு வருஷத்தை வந்து மாத்திரை மூலியமாக பண்ணுறாங்க, செல்ஃப் கண்ட்ரோல் இல்லாதவங்களுக்கு. ஓகே கார்த்திக், இப்போது உங்களை மாரி நாட்கள் நான் பார்க்குறப்ப அவங்க நிறைய பேர் என்கிட்ட பேசும்போது ஒரு விஷயம் சொல்லுவாங்க. எல்லாருக்கிட்டையும் நூல் பிடிச்ச மாதிரி என்ன கனெக்ட் இருக்குன்னா, ப்ரோ எனக்கு வந்து ஏதோ தெய்வீக இது இருக்குன்னு சொல்லிட்டு என்கிட்ட ஒரு சில பேர் பேசுவாங்க ப்ரோ, திடீர்னு வந்து பேசுவாங்க ப்ரோ, சொல்லிட்டு போவாங்க அப்படின்னு ஒவ்வொருத்தரும் சொல்லுவாங்க. உங்களை அதுமாரி யாராவது பார்த்து, கார்த்திக் உங்களுக்குள்ள சம்திங் ஏதோ டிவைனிட்டி இருக்குன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க? இப்போ வரைக்கும் சொல்கிறாங்க, ரெக்கார்ட்ஸ் இருக்குது, நிறையா இருக்குது. இந்த வீடியோ பார்க்குறவங்களுமே இது பார்த்துக்கப்புறம் என்கிட்ட வந்து பேசுவாங்க. ஓகே. நான் நிறையா பண்ணியிருக்கேன் ப்ரோ. ஆனால் இதுக்காக நான் வந்து இது சேவையாக செய்வேன்னு கேட்டால் நான் முடியாது. ஏன்னா இப்போ எப்படின்னா இது ஒரு கர்மா. ஒரு மனுஷன் கூட போய் ப்ளே பண்ணுறது வந்து ஒரு கர்மா. அது கவனமாக ப்ளே பண்ணணும். ஒன்றால் ஆகிடக்கூடாது, அவங்களுக்கு நெகட்டிவாக எதுவும் நடந்துடக்கூடாது. அப்பா ஓகே ஓகே. அந்த அளவுக்கு விஷயங்கள் இருக்குது அதில். ஓகே கார்த்திக், உங்களோட ஸ்பிரிச்சுவல் அனுபவங்கள் நிறைய ஷேர் பண்ணீங்களே, இதில் இது வரைக்கும் சொல்லாத விஷயங்கள் ஏதாவது இருந்துச்சு அப்படின்னா அதை நம்ம மக்களுக்காக சொல்ல முடியுமா?
சொல்லாத விஷயங்கள்ல மக்களுக்காக ஏன்னா நம்ம மக்கள்கிட்ட நம்பி பேசலாம், நீங்க எல்லாம் நம்புவாங்க. இல்லை, சொல்லாத விஷயங்கள் என்ன மக்கள் நம்ம சொல்லுவாங்க அப்படின்னா, இந்த இந்த எப்படின்னா நம்மளோட ஆத்மா வந்து வெளியே அனுப்பி உங்களோட ஆத்மா கூட கனெக்ட் பண்ண வைக்கிறதுக்கு முடியும். நம்ம ஆத்மாவை வெளியே அனுப்பி உங்கள் ஆத்மாவோட கனெக்ட் பண்ண வைக்கிறதுக்கு முடியும். இட்ஸ் பாசிபிள். பாசிபிள். எப்படி? அதுக்கு உண்டான ஸ்பிரிச்சுவல் வே தாண்டி உங்களோட ஃப்ரீக்குவன்சியை வந்து எங்கூட மேட்ச் பண்ண வைக்கிறதுக்கு உண்டான ஒர்க் ஆரம்பிக்கணும். ஓகே. ஒர்க் ஆரம்பித்து அது முழுமையாக செயல்பட்டு, ஆனால் அந்த அந்த விஷயத்தை நீங்கள் பண்ணும்போது அது மூலிமா எந்த ஒரு கர்மாவும் உங்களோட ஆத்மா போய் அங்கே சேர்ந்து பண்ணிடக்கூடாது. இதை வந்து பண்ணியிருக்காங்க. இதை வந்து நிறைய பேர் பண்ணியிருக்காங்க. அது எப்படி பண்ணியிருக்காங்க அப்படின்னா, ஒரு துணைக்கோள் மாதிரி தான். இப்போ எர்த்துக்கு வந்து மூணு எப்படி துணைக்கோளாக இருக்குதோ அதே மாதிரி தான் அந்த ஆத்மா துணைக்கோளாக போய் சேர்ந்துக்கும். துணைக்கோளாக சேர்ந்துட்டு தன் ஈர்ப்புலேயே இருக்கும். இருந்துக்கிட்டு என் மூலியமாக செய்ய முடியாத விஷயத்த உங்க மூலியமாக நான் செய்ய முடியும். எப்படி எக்ஸாம்பிள் சொல்கிறேன். இப்போ எக்ஸாம்பிள் சொல்கிறேன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ வந்து விஜய் சார் வந்து சிஎம் ஆயிருக்காரு. ஆனால் விஜய் சாரை வந்து ஆக்டிவேட் பண்ணுறதுக்கு உண்டான ஒரு சிஸ்டம்ஸ் வந்து இங்கே உலகத்தில் இருக்குது. ஒரு ஒரு ஐபிஎஸ் ஆஃபீஸர் இருக்காங்க, ஓகேங்களா? ஆனால் எல்லாத்தையுமே விஜயால செய்ய முடியுமானா செய்ய முடியாது. அப்போது இங்கேருந்து சம் ஃப்ரீக்வன்சி அவர்கிட்ட ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி அதை அவரால் பண்ண வைக்க முடியும். ஓகே, ஜஸ்ட் இன்ஃப்ளூயன்ஸ் மாதிரி கிட்டத்தட்ட பண்ண வைக்க முடியும். அதனால தான் வந்து அவரை சுற்றி இருக்க எண்ணங்கள்லாம் வந்து அதை பண்ண வைக்க முடியும். எந்த எண்ணங்கள் கூட ரொம்ப க்ளோஸாக இருக்கோ அதை எண்ணத்தால் பண்ண வைக்க முடியும். ஆனால் ஈஸ்வர், இப்போ ப்ராக்டிக்கலாக கேட்குறேன். இப்போ உலகம் முழுக்க போர்லாம் நடந்துட்டு இருக்கோம். இப்போ ஈரானில் இதை விட நிறைய விஷயங்கள் ஸ்பிரிச்சுவல் தெரிஞ்சிருக்கவங்களுக்கு நிறைய விஷயங்கள் இது போல ஏவர மாதிரி தெரிஞ்சுன்னு வைங்க. ஏதோ ஒரு விஷயம் பண்ணி ட்ரம்ப் மனசே மாற்றி விட்டுருக்கலாம் அப்படி பார்த்தா, எதிரிகள் மனசில். அது ஏன் பாசிபிள் ஆகலை? அவர் அலோவ் பண்ணணும் யாராவது ஒருத்தரை. இப்போ வந்து அசோக மன்னருக்கு வந்து புத்தர் மாட்டினாரா? ஓகே, அவரோட ஃப்ரீக்வன்சி அங்கே போச்சுங்க. அப்போ அது மாதிரி அவரை பிடிக்கணும். கார்த்திகேஸ்வர், உங்ககிட்ட ஆன்மீக சம்மந்தமாக நிறைய கேள்விகளை கேட்டேன். எல்லாத்துக்கும் வெளிப்படையாக பதில் சொன்னவங்களுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. தேங்க்யூ ப்ரோ.